ஐக்கரக்கோணம் வந்துருச்சா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் சார். கொஞ்சம் சீக்கிரமா போ. சரி சார். அட கடவுளே, இன்னும் எவ்வளவு தூரம்ப்பா? இன்னும் கொஞ்ச தூரம் தான் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் ஹரி பிரசாத். வெல்கம் டு மெடி ஆயுர் ஹோம். வாங்க மேடம். வா. ப்ளீஸ் கம். தேங்க் யூ. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. எனக்கு ஆயுர்வேதத்துல பெருசா நம்பிக்கை எல்லாம் இல்ல. எல்லா விதமான மெடிசன்ஸும் எடுத்து எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்போ இதையும் ட்ரை பண்ணிடலாமேன்னு வந்திருக்கேன். தாமதமா வந்தாலும் கரெக்டான இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. வைத்தியரை ஒரு தடவை நேர்ல பார்த்தா உங்க வாழ்க்கையே மாறிடும். பார்க்கலாம். கவலைப்படாதீங்க. பரம்பரையா சுகுமாரனோட குடும்பம் வைத்தியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சார் வந்து வைத்தியரோட வீட்டை ஒரு முறை நேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே நம்பிக்கை வரும். அவரே நட்டு வச்ச மூலிகை செடியில இருந்து தானே தயாரிச்ச மருந்துகளை தான் வைத்தியர் சிகிச்சைக்காக யூஸ் பண்றாரு. இது வரைக்கும் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த ஒவ்வொருத்தரும் அவங்க சிகிச்சை முடிஞ்சு வெளியில போகும்போது சந்தோஷமா தான் போயிருக்காங்க. கைராசியான வைத்தியர் சார். இளவேனில் விடிகாலை செங்கதிரின் ஊர்கோலம், புல் மீது பனி தூங்கும் அழகான பூக்கோலம். இளவேனில் விடிகாலை செங்கதிரின் ஊர்கோலம், புல் மீது பனி தூங்கும் அழகான பூக்கோலம். வெயிலோடு இதமாய் குளிர் காயும் வானில் மேகம், பூஞ்சோலை குயிலொன்று இசை பாடும் பூபாளம். பூஞ்சோலை குயிலொன்று இசை பாடும் பூபாளம். இளவேனில் விடிகாலை செங்கதிரின் ஊர்கோலம், புல் மீது பனி தூங்கும் அழகான பூக்கோலம். இங்க இருந்து பொழுது போக்குறதை விட அப்பாவுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கலாம்ல. போய் வேலை பாரு. அலையலையாய் பூந்தென்றல் வயலோடு ஆடும், இளங்கன்று பசியார தாய்மடியை தேடும். கரட்டோரம் ரீங்காரம் மூங்கில் பாடும் ராகம், கடல் தேடி போகின்ற நதியின் வேகம். விடியல் கண்டே மனதில் ஆசை தேரோடும், கார்முகில் கூட வண்ண பொன்மயிலாடும். இளவேனில் விடிகாலை செங்கதிரின் ஊர்கோலம், புல் மீது பனி தூங்கும் அழகான பூக்கோலம். நல்ல கொதிக்கோடு. சரிங்க. மூலிகை நல்லா கரையணும். சல சல சலவென பாயும் அருவியை போலே, குமரிகளின் சிரிப்பலை மோதும் ஆற்றங்கரையினிலே. அணிலொன்று வீட்டுக்குள் அங்கும் இங்கும் ஓட, மரம் கொத்தி தோட்டத்தில் தாளம் போட. சாலை மண்ணில் சிறுமழை தூறல் வாசம், காலை நேரம் நெஞ்சில் பூமணம் வீசும். இளவேனில் விடிகாலை செங்கதிரின் ஊர்கோலம், புல் மீது
பனி தூங்கும் அழகான பூக்கோலம். அப்பா வெயிலோடு இதமாய் குளிர் காயும் வானில் மேகம். பூஞ்சோலை குயிலொன்று இசை பாடும் பூபாளம். இளவேனில் விடிகாலை செங்கதிரின் நூற்கோலம். புல் மீது பனி தூங்கும் அழகான பூக்கோலம். வைத்தியர் வீட்டில் தான் இருக்காரு. வாங்க சார். வைத்தியர் ஐயா. வாங்க. வணக்கம் ஐயா. என் பேரு மனோகரன். இது என் மனைவி. ஓஹோ, ஹரி சொல்லியிருந்தான் நீங்க வருவீங்கன்னு. வாங்க உட்காந்து பேசலாம். கொஞ்சம் மூலிகை மருந்து தயாரிச்சுக்கிட்டு இருந்தேன். உட்காருங்க. சொல்லுங்க. எல்லா மெடிசன்ஸ்லயும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. எதுலயும் குணமாகற மாதிரி தெரியல. நாங்க பார்க்காத டாக்டரே இல்ல, பண்ணாத டெஸ்டே இல்ல. ஆனா யாரும் ஒரு பெர்மனன்ட் கியூருக்கு கேரண்டி கொடுக்கவே இல்ல. எழுதி கொடுக்கிற மருந்து சாப்பிடும்போது தற்காலிகமா வலி குறையும். ஆனா நான் பார்க்குறேன். கையை கொடுங்க. வலி இருக்கா? இல்ல. ம் 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 இப்படி கேட்கறதுக்காக நீங்க தப்பா நினைக்க கூடாது. ம் பல டாக்டர்ஸ் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களால என்னை காப்பாற்ற முடியுமா? பொழைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அபூர்வமான பாரம்பரியமிக்க சாஸ்திரம் தான் ஆயுர்வேதம். அனுபவங்களோட வேதமும் கலந்தது. சாட்சாத் அனுபவையர் திருஷ்டோ ந ஸ்ருதோ ந குருதர்ஷிதா லோகானாம் உபகாராய ஏதத் சர்வம் பிரதர்ஷிதம். நமக்கு உண்டாகிற எல்லா வியாதிகளுக்கும் தேவையான மருந்து இதோ இந்த இயற்கையிலேயே இருக்கு. மனசை தளர விடாதீங்க, முயற்சி பண்ணி பார்ப்போம். மாதவி மனைவி. வைத்தியருக்கு பசங்க 3 பேர். மூத்தவன் சுஸ்ருதன், ஆயுர்வேதத்தில் டிகிரி முடிச்சிருக்கான். 2வது மகன் வேத வியாசன், ஹோமியோபதி முடிச்சிருக்கான். அப்புறம் 3வதா எங்க வீட்டு கடைக்குட்டி ஆனந்தி. என்னங்க என்ன கூப்பிட்டீங்க? நீ போய் மேஜை மேல இருக்கிற அந்த 3வது பாட்டில் எடுத்துட்டு வா. செருவுல, நெரிஞ்சில், தேட்டாம்பரை இப்படி 14 வகை மூலிகைகளோட கலவை தான் இந்த மருந்து. ரத்தத்தை சுத்திகரிச்சு நல்ல தூக்கத்தை உங்களுக்கு தரும். இந்தாங்க. இத இளநீர்ல நல்லா கலந்து 3 வேளையும் சாப்பிடணும். அப்புறம் பத்தியம், மதுவும் மாமிசமும் அறவே கூடாது. அப்புறம் இங்க நீங்க தங்கறதுக்கு உண்டான எந்த சௌகரியமும் இல்லை. அது எல்லாமே ஆயுர் ஹோம்ல இருக்கு. ஹரி எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பான். நீங்க அங்க போய் ஓய்வெடுங்க. நான் சாயந்தரமா வந்து பார்க்குறேன். மற்ற விஷயங்களை அப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, நான் பார்க்கலாம். பசங்க கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க. ஆனந்தி எங்க காணோம்? அவ காலையிலே கிளம்பிட்டா. லேட்டா போனா ஆஸ்பத்திரியில என்ன நடக்கும்னு தெரியும்ல. அவ தான் இப்போ உருப்படியா ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கா. பசங்க 2 பேரும் தாம்போக்கில் போறாங்க. படிச்சு நல்ல மார்க் வாங்கியிருந்தா எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சிருக்கும். அவங்களும் டிகிரி முடிச்சிருக்காங்கல்ல. ஏண்டி பிஏஎம்எஸும் பிஎஸ்எம்எஸும் வச்சுட்டு எப்படி பழைக்க முடியும்? ஊர்ல 1000 பேர் அதை படிச்சிருக்கான். சரி, அதை வச்சாவது ஒழுங்கா பழைக்கிறாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஆமா, எப்ப பாரு அவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. நீ தாண்டி அவங்களை கெடுத்து வச்சிருக்க. தினமும் ஒரு பிரச்சனை. இன்னைக்கு என்ன பிரச்சனையை கொண்டு வரானுங்களோ? அவங்க உங்க பசங்க தானே, அப்படிதான் இருப்பாங்க. ஆமா, விதை ஒண்ணு போட்டா சொரவன முளைக்கும். அதுவும் சரிதான். சைக்கிள் மாரத்தானில் வெற்றி அடைந்த லக்ஷ்மியை பாராட்டுகிறோம். டாக்டர் தம்பி. என்னம்மா? வைத்தியர் வீட்ல இருக்காரா? அப்பா வீட்ல தான் இருக்காரு. என்ன விஷயம்? உடம்பு சரியில்லை. அதுக்கு மருந்து நான் தரேன். உடம்புக்கு என்ன? ஐயோ, ஓ மருந்து வேணாம்ப்பா, நான் வைத்தியர்கிட்டயே வாங்கிக்கிறேன். வந்ததும் போச்சா? சரி. விடப்பா. மொக்க வாங்கினியா? அதை விட்றா. இந்த பொண்ணு யாரு? நம்ம மஸ்கட் பத்மநாபம் பொண்ணு. பெரிய சைக்கிள் சாம்பியன். இவ்வளவு நம்ம ஊருக்கே பெருமை. அப்படியா?
பாராட்டணும்ல? ஆமா, பாராட்டணும். அதுக்கு நீ படத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா காரியம் நடக்காது. அதோ அவ அங்கதான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா. போய் நீ ஒர்க் அவுட் பண்ணு. சிக்குனாண்டா சேகர். சூப்பரா இருக்கா. எதுக்கும் ஒரு போட்டோ எடுத்து வைப்போம். முகம் தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு நிமிஷம். வாழைப்பழம் நல்லா சாப்பிடுங்க. உழைத்து வாழ வேண்டும். பிறர் உழைப்பில் வாழ்த்து. என்ன பீதாம்பரம், இன்னைக்கு வேலை ஒண்ணும் இல்லையா? வேலை நடக்குது, சாப்பிட வந்தா. அதானே, அங்க இருந்து நீ என்ன பண்ண போற? அதெல்லாம் அவங்க பார்த்து பார்க்கணும். நம்ம போனோமா, அட்டெண்டன்ஸ் போட்டோமா, சாப்பிட வந்தோமான்னு இருக்கணும். அது சரி. ஆனா என் பொண்டாட்டி மஸ்கட்ல இருந்து வரா. ஆஹா, அதுக்கு ஒரு டீ அடி கொண்டாடு. டீயா? அதுவும் உன் கடையிலையா? நேத்து குடிச்ச டீக்கே ட்ரவுசர் கைட்டிடுச்சு. நேத்துல இருந்து நிக்காம போயிட்டு இருக்கு. வேண்டாம்ப்பா, வச்சிரு. சரி சரி, வியாபாரத்தை கெடுக்காதடா. அத சாப்பிடாத. ஏண்டா போன வாரம் போட்டது வையங்க. நீ அயம் பண்ணாதடா. அண்ணா 10 நாளா ஒரே எண்ணெயில வடை சுட்டீங்கன்னா அதை சாப்பிடறவங்களுக்கு கேன்சர் வந்துடாது. உடப்ப கெடுக்காதடா பீதாம்பரம். அதோ ஆயுர்வேத டாக்டரே வந்துட்டாரு. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு அவர்கிட்டயே கேளு. என்ன பிரச்சனை? ஏன் சொல்லு டாக்டர், 10 நாளா ஒரே எண்ணெயில வடை சுட்டா நோய் வருமா வர? போது நிறுத்துடா. உனக்கு என்னதானே பிரச்சனை? பஜ்ஜி பிடிக்கலன்னா சாப்பிடாத. வேற ஏதாவது சாப்பிடுறியா? 2 பரோட்டா தட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எந்திரா, பரோட்டாவையும் அந்த எண்ணெயில தானே போடுற. என்னன்னே தெரியலப்பா, வயிறு கடமுடாங்குது. வயிறு சரியில்லையா? அதுக்கு நல்ல மருந்து என்கிட்ட இருக்கு. என்ன மருந்து? டேய் பீதாம்பரம், ஆயுர்வேதத்துல இல்லாத மருந்தே இல்ல. உன் வயித்து பிரச்சனைக்கு நான் கொடுக்க போற மருந்துல உன் வயிறே நீ மறந்துடுவ. உண்மையாவா சொல்ற? பின்ன என்னவா? இதோ இருக்கு. நல்ல பையன்ல, வாய தர கொஞ்சமா குடி. இனிப்பா இருக்கு. இனிக்குதா? இன்னும் கொஞ்சம் குடுறா. ரொம்ப குடிக்க கூடாது. வயிறு சீக்கிரம் சரியாகணும்ல. என்ன நடக்க போதோ? போதும் போதும், கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். ராமாதம். அண்ணா, ஒரு புட்டு 2 அப்பளமும் கொடுங்க. இதோ வந்துட்டேன். ஒருவேளை நம்ம மருந்து நல்லா வேலை செய்யுதோ? சீக்கிரம். இதோ வந்துட்டேன். புட்டு எவ்வளவு நேரம்? கொண்டா 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 கொண்டா. வரேன். கடையை காலி பண்ணிடுவோம் போல இருக்கே. புட்டுல அப்பளத்தை வச்சு நசுக்கணும். இப்படி டாக்டர், திடீர்னு வயிற்றுக்குள்ள என்ன சங்கரு. சக்கரையா? சங்கரு. சங்கரண்ணே, இதோ வந்துட்டேன். என்னடா பீதாம்பரம், சீக்கிரமா தண்ணி கொண்டு வா. எது வேணும்? சுடு தண்ணி வேணுமா, பச்சை தண்ணி வேணுமா? ஏதோ ஒண்ணு ஒரு பக்கெட்ல கொண்டு வாயா. ஏய், தூக்குங்கடா. ஆஸ்பத்திரி குடிக்கலாம். ஆஸ்பத்திரிக்கு இல்ல, ஆத்தங்கரைக்கு போன. குளுக்காத வெளியே வந்துரும் போது. கொஞ்சம் வழி விடுப்பா. சிஸ்டர், அந்த காட்டன் எடுங்க. அண்ணன் இப்ப எப்படி இருக்காரு? பாத்துக்கிட்டு இருக்கோம்ல, தொந்தரவு பண்ணாம கொஞ்சம் வெளியில இல்லங்க. அட்மிட் பண்ணி 1 hour ஆகுது. ஒண்ணும் இல்ல. இப்ப எதுவும் எங்களால சொல்ல முடியாது. இன்னும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும், எக்ஸ்ரே எடுக்கணும், இசிஜி பார்க்கணும், அதுக்கப்புறம் பிளட் டெஸ்டும் பண்ணணும். இது வரைக்கும் பேஷண்ட பார்க்க டாக்டர்ஸ் யாரும் வரவே இல்லையே. இதெல்லாம் எங்களுக்கு தினம் பழக்கப்பட்ட விஷயம். என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். அது சரி. ஸ்கேன் டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்ற அதிகாரத்தை நர்ஸுக்கு யார் கொடுத்தது? ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ரோட்ல கடந்தவரை இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணது ஊர்க்காரங்க. இவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? நர்ஸுங்க எல்லாம் டாக்டர் ஆயிட முடியுமா? சார், நீங்க கொஞ்சம் வெளியில போறீங்களா? எங்க வேலையை கொஞ்சம் பார்க்க விடுங்க ப்ளீஸ். இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியது டாக்டர்ஸ் தானே. எங்க அவங்க எல்லாம்? கூப்பிடுவாங்கள. இது பாரு, இங்க கத்தி கலட்ட பண்ற வேலையெல்லாம் வேண்டாம். இங்க நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. முதல்ல இங்க இருந்து வெளியில போ. உன் அதிகாரத்தை என்கிட்ட காட்டாத. ஊர்க்காரங்க உள்ள வந்தாங்கன்னா ஆஸ்பத்திரியை மூட வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீ முடிஞ்சிட்டு பாத்துக்க. நான் ஒண்ணும் பயமுறுத்தல. எல்லா சேனல்காரங்களையும் இங்க வர வைக்க போறேன். ஆஸ்பத்திரின்னு போட மாட்டிக்கிட்டு நீங்க பேஷண்ட்டை ஏமாத்தி கொள்ளடிக்கிறத இந்த உலகம் முழுக்க சொல்ல போறேன். சொன்னா புரியாத உனக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் கொஞ்சம் வரீங்களா? உங்ககிட்ட பேசணும். நான் தான் இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜர். உங்களை எல்லாம் சரிதான், போடா. வாங்க. வெள்ளை ட்ரெஸ் போட்டா அன்னை தெரசா நினைப்பு.
என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, சால்வ் பண்ணிடலாம். இதோ டாக்டரே வந்துட்டாரு. நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன். ஹலோ, இங்க பாருங்க சார். யாருக்கும் மரியாதை கொடுக்க தெரியாத இந்த மாதிரி ஆணவம் பிடிச்ச நர்ஸை இங்க வச்சிருந்தீங்கன்னா ஆஸ்பத்திரியை மூட வேண்டியிருக்கும். வாங்கடா, நல்ல ஆஸ்பத்திரி கூட்டு வந்தோம். ஐயோ ஆனந்தி, முதலாளி. வணக்கம் சார். இருக்கட்டும். அது சார் டாக்டர். அவன் வேலையை அவன் பாப்பான். ஆளை பார்த்தவன அப்படி நடிக்கிற. ஏதாவது சொன்னா போதும் நீலி கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிருவல. சார் அது ஏய் போதும் போதும். நான் சிசிடிவிலேயே பார்த்துட்டேன் உன் பெர்ஃபார்மன்ஸை. போண்டி ஆகி ஆஸ்பத்திரியை மூடிட்டு நான் பிச்சை எடுத்து பொழைக்கணும். இல்லைன்னா உன் அப்பனை போல கண்ட பூவையும் காயையும் பறிச்சு ஆட்டி ஆட்டி ஓஞ்சி ஒடுங்கி கிடக்கணும். அதானே உன்னோட பிளானு? என்னடி பேசாம இருக்க? அடியே, இந்த விளையாட்டுலாம் இங்க நடக்காது. இது கோடி கணக்குல பணம் புழங்குற பிசினஸ். பிடிக்கலன்னா வெளியே போ. ஏண்டா புண்ணாக்கு, நீ எல்லாம் எதுக்கு இங்க இருக்க? அந்த நாதாரி சொல்றதை கேட்டல, புஷ்கரனோட ஆஸ்பத்திரியை பூட்டணுமா? அதை பார்த்துக்கிட்டு நீ சும்மா நிக்கிற. எங்கடா அவன்? வெயிட்டிங் ரூம்ல இருக்கார் சார். நான் டீல் பண்ணிக்கிறேன் சார். டீல் பண்ணி கிழிச்ச. அம்மா பரதேவதை, நீ மட்டும் போறியா இல்ல ஆஸ்பத்திரி மொத்தமா மூட போறியா? ஒன்னுத்துக்கும் துப்பு இல்லாதவன். என்னடி லுக்கு விடுற? ஏய் ஹெட்னஸ், நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்ரே, ஸ்கேனு, இசிஜி எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் அனுப்புற. சரி சார். அப்போ நீ இப்படி வாரா சார்? டிப் டாப்பா ட்ரெஸ், கையில வாட்ச், கழுத்துல செயின். என்ன பொண்ணு பார்க்க போறியா? தடி மாடு, முழிக்கிற மொழிய பாரு. ஆனந்தி, ஆமா உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? சாமிக்கு பூஜை பண்ண மறந்துட்டியா? என்னாச்சு இவளுக்கு? என்னாச்சு உனக்கு? மூஞ்சிய உருன்னு வச்சுட்டு சுத்துற? அம்மாடி, ஏம்மா ஒரு மாதிரியா இருக்க? வந்ததுலேருந்து உன் முகம் சரியில்லையே. ஒன்றும் இல்லைப்பா. ஆனந்தி, என்ன கண்ணா? எதுவாக இருந்தாலும் தயங்காம சொல்லு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை ஆயிடுச்சு. எவ்வளோ நாள் தான் பொறுத்து போகிறது? என்னால் முடியல. அம்மாடி, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்க தான் செய்யும். நாம தான் அதெல்லாம் சமாளிச்சாகணும். இனிமே நான் அங்கே வேலைக்கு போக மாட்டேன்ப்பா. ஓ, உன் மனசுக்கு விருப்பம் இல்லாத எந்த வேலைக்கும் நீ போக வேண்டாம். உன்னை படிக்க வச்சு ஒரு டாக்டர் ஆக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அது நடக்கலை. உனக்கு ஆனந்தின்னு நான் பேர் வச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்தியாவில் முதல் பெண் டாக்டர் ஆகி பெண்களுக்கு பெருமை சேர்த்தவங்க ஆனந்தி. ஆனந்தி பாய் ஜோஷி. உன் அண்ணனுங்க 2 பேரையும் டாக்டருக்கு படிக்க வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னோட சொத்தை எல்லாம் நான் அதுக்கே அழிச்சிட்டேன். என் மகளை டாக்டராக்கி பார்க்க முடியலங்கிற வருத்தம் சாகர வரைக்கும் ஊர்த்திக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த குடும்பம் நடந்துகிட்டு இருக்கிறது நீ கொண்டு வர சம்பளத்தை வச்சுதான். அது கம்மியா இருந்தாலும் இப்போ நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு அதுதான் நம்பி இருக்கோம். எனக்கு வருத்தம் இருந்ததெல்லாம் உண்மைதான். இப்ப அதெல்லாம் எதுவும் இல்லை. என்ன நடந்தாலும் அப்பாவோட ஆனந்திபாய் ஜோஷி எப்பவும் போல ஹாஸ்பிட்டலுக்கு போவா. பாஸ், இதுலயாவது நான் டச் பண்ற மாதிரி ஸ்டில் எடுத்துருக்கலாம்ல.
ஐ சே ஐ ஓனர் லாலப்பன் ஸ்பா சென்டர் யோகா மை யோகம் யூ எஸ் பாஸ். அவுட் மண்டையை தானே குறி வச்சேன். ஆமா ஃபாலோ மீ. ஓகே பாஸ். 2 கிறுக்கணுங்களும் ஒன்று சேர்ந்துட்டானுங்களா? விளங்கிடும். வாடா இங்க உட்காரு. உட்காந்து தொலை. ஏண்டா சுசுருதா, ஸ்பாவை திறந்து வச்சுக்கிட்டு ஈ அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். பிசினஸ் டெவலப் ஆகணும்னா நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வரணும்டா. இங்க ஏசி ரூம் இருக்கு, ஸ்பா இருக்கு, எல்லாம் இருக்கு. அங்க உங்க அப்பாவோட வைத்தியத்துல கசப்பும் கஷாயமும் கண்ணை கட்டுது. இவ்வளோ வசதிகள் இங்க இருந்தும் கூட்டம் அங்கதானே கதவை தட்டுது. அதுதான் ஏன்னு புரிய மாட்டேன். அங்க நடக்கிறது வைத்தியம், இங்க நடக்கிறது என்ன சொன்ன? இல்ல, அப்பா மூலிகை மருந்தெல்லாம் கொடுக்கறாருல, அதனால இத்தனை நாளா என் கூட இருக்க ஒரே ஒரு மூலிகை மருந்தை பத்தியாவது உங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லிருக்கியா? ஆக மொத்தம் நாம பொழைக்கிறது நான் பெப்பராப்பான்னு போஸ்ட் கொடுக்குற போஸ்டரை வச்சு தாண்டா. அதுக்கும் மேல நம்ம மிக்சிங் அப்படி. மருந்த மிக்ஸ் பண்ணுங்கடானா சரக்க மிக்ஸ் பண்ண கூட்டம் எப்படி? என்ன சொன்ன? இல்ல, உங்க பெருமையை சொன்னேன். இங்க பாரு, கவனமா கேட்டுக்க. உங்க அப்பா கிட்ட வைத்தியத்துக்கு வர கொஞ்சம் பேரையாவது நீங்க கூட்டிட்டு வரலன்னா நான் இதை இழுத்து மூட வேண்டியதாடா. அதோட உன் வேலையும் போயிடும். ஐயோ சுந்தரம். எஸ் பாஸ். ராத்திரியோட ராத்திரியா என்னோட ஃபுல் சைஸ் போட்டோவோட 3 கட் அவுட்ட அந்த ஜங்ஷன்ல கொண்டு போய் வச்சிரு. நாளைக்கு அதை பார்த்து கூட்டம் இங்க குவியணும். எஸ் பாஸ். என்ன ரே, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். கோவிலுக்கு வர பழக்கம்லாம் இருக்கா? என்னைக்காவது அம்மாவுக்காக வருவேன். அது சரி. இப்ப இருக்கிற பசங்கெல்லாம் கோயிலுக்கு வர்றது பெரிய விஷயம் தான். இன்னைக்கு என் அம்மாவோட பிறந்த நாள். ஆஹா. அப்போ அம்மா ஏன் வரல? நான் வந்து சாமி கும்பிட்டாதான் அம்மாவுக்கு பிடிக்கும். அப்படின்னா நீ அம்மாவை போய் நேர்ல பார்க்கலாம் இல்லையா? அம்மா அம்மா இப்ப இல்ல. ஓ. அப்பாவும் இல்ல. என் பொண்ணு ஆனந்தி, இன்னைக்கு இவளுக்கும் பிறந்த நாள். அம்மடி, இது ஹரி, ஏற்கனவே சொல்லியிருக்கல. அது வந்து இவங்கள ஆனந்தி, அவனுக்கு பாயசம் கொடுமா. கோயிலுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். அம்மா போலாம். நாங்க இன்னொரு 3 சுத்து சுத்திட்டு வரோம், நீ போ. ஒன்னும் மனசுல வச்சுக்காத. அவ இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்கா, தப்பா நினைக்காத. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எனக்கு பாயசம் வேணும்னா நான் உங்க வீட்டுக்கே வந்து சாப்பிட்டுக்கிறேன். கண்டிப்பா வரணும். என்ன? நிச்சயம். கொஞ்சம் வேகமாமா புஜிமா. மாமா போற ஸ்பீடுக்கு கொஞ்சம் கூட ஈடு கொடுக்க மாட்டேங்கிறியே. இந்தாயா, வயசான காலத்துல கீழே கீழே விழுந்துற போற, பாத்து போ. சரிதான், போடி. நான் ஓடுவேன், ஆடுவேன், எகிரி குதிப்பேன். நான் தீராத விளையாட்டு பிள்ளை. வைத்தியரே. ஜானியா? வணக்கம் வைத்தியரே. உட்கார் உட்கார். இப்போ எப்படி இருக்கு? எதைன்னு சொல்றது வைத்தியரே? பந்தயத்துல ஓடுற குதிரை மாதிரி என்ன வேகம், என்ன ஓட்டம். அப்படி தானே புஜிக்குட்டி? ஆமாயா, உங்க மருந்த சாப்பிட்டதுல இருந்து இவரை கையிலேயே பிடிக்க முடியல. முன்ன விட 3 மடங்கு அதிகமா சாப்பிடுறாரு. பார்த்த உடனே பாஞ்சிடுறாரு. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? கொஞ்ச நாளா எனக்கு இறங்காம இருந்துச்சுல சாப்பாடு. ஐயாவோட மருந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு பகாசுர மாதிரி பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்க உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மறுபடியும் நீங்க குடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்துருவீங்க. அப்புறம் இங்க வந்து நிக்க கூடாது. என்ன? இல்ல, நான் குடிக்கல. அதை தொட்டு நான் பட்ட பாடு பத்தாதா? நான் செத்துருவேன்னு சொன்ன டாக்டருங்களுக்கு மத்தியில மறுவாழ்வு கொடுத்து என்னை காப்பாத்துனது நீங்க தான். இதுக்கு மேல அந்த பயில தொட மாட்டேன், இது சத்தியம். நல்லது. வேளை வேலைக்கு சரியான நேரத்துக்கு சாப்பாடும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கடைபிடிச்சா ஆரோக்கியமா ரொம்ப நாள் வாழலாம். ஒரு பிரச்சனையும் வராது. போயிட்டு வாங்க. அப்புறம்
அடுத்த வாட்டி வரும்போது ஒரு சந்தோஷமான செய்தியோட வரணும். என்னம்மா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாங்க எங்க தங்கச்சி பொண்ணையே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது? நீங்க கொடுத்த மருந்துல நானும் பூச்சிக்குட்டியும் உள்ளல்லாம் மிஸ்ஸே ஆகாது. அது எரி. இதை ஏத்துக்கணும். என்னது? ஒரு சின்ன சன்மானம். எங்க சந்தோஷத்துக்காக இதை நீங்க கட்டாயமா ஏத்துக்கணும். மறுக்க கூடாது வைத்தியரே. இல்ல, இங்க கொடுக்கிற வைத்தியத்துக்கு பணங்காசை வச்சு ஈடு செய்ய முடியாது. இதை எடுத்து உள்ள வை. எங்களோட திருப்திக்காகவாவது. பாரம்பரியமா இந்த வைத்தியத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை பணத்தை வாங்கிட்டு செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. என்னங்க இது? சரி, என் மருந்துக்கு என்ன செலவாச்சோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அது போதும். அம்மா அம்மா, அப்பா மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு? என்னடா? வைத்தியம் பார்க்க வந்தவங்க பணம் கொடுத்தா வேண்டாங்கிறாரு. ஓ அதானா? அதான். தெரிஞ்ச கதை தானே. அவர் என்னைக்கு வைத்தியத்துக்கு பணம் வாங்கியிருக்காரு? இதே மாதிரி போன குடும்ப நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? நம்ம எல்லாரும் பிச்சை எடுத்துக்கிட்டு நடு ரோட்ல தான் நிக்கணும். உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு இவர் சம்பாதிச்சா வச்சிருக்காரு. டேய், அவருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. நீ உன் வேலையை பார்த்தா போதும். போடா இங்க இருந்து. இவன் மாசம் கோடி கணக்குல சம்பாதிக்கிறான். பேச வந்துட்டான். அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். என்ன? அது வந்து அப்பாவுக்கு இதெல்லாம் புரியாது. வீட்டோட செலவை பாத்துக்கிறது நானும் அண்ணனும் தான். அது அப்பாட்ட கொடுத்தத என்கிட்ட கொடுத்தீங்கன்னா வீட்டு செலவுக்கு ஆகும். யாருன்னு தெரியுதா? வைத்தியரோட 2வது பையன் ஓமியோ. அப்படியா? தம்பி கிளம்புங்க, காத்து வரட்டும். எங்க 2 பேருக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. உன்னால 10 நிமிஷம் வேஸ்ட். நீ வாடி பூச்சிக்குட்டி, நம்ம போய் வேலையை ஆரம்பிப்போம். சரிதான். டேய், கும்பிடுற எஜமா, விடிஞ்சது கூட தெரியாம உனக்கு தூக்கம். டேய், முதல்ல பேண்ட மேல தூக்குடா. நீ எங்க வேலை செய்யற ஞாபகம் இருக்கா? இந்துக்கலா மெடிசிட்டி ஹாஸ்பிட்டல்ல என் மக பேர்ல ஆரம்பிச்சிருக்க. சரி, உன் தொப்பி எங்கடா போச்சு? சார் இது எங்க இருக்கு சார்? அங்க இருக்கா? சார் உடம்பு சரியில்லை, அதான். உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லைன்னா எதுக்குடா வேலைக்கு வரீங்க? உடம்ப குணமாக்க ஆஸ்பத்திரிக்குள்ள ஒரு ரூம் இருக்கு, ICU. உன் கைய காலை உடைச்சு போட்டுட்டு உன்னை அங்க தூக்கி கொண்டு போய் போட்டுருவா. வேண்டாம் சார். அங்க அழகான பொண்ணுங்க ஐயாவுக்கு வேலைக்கு சோறு ஊட்டுவாங்க. என்ன போறியா? வேண்டாம் சார், நான் இங்கேயே நிக்கிறேன். நிக்கணும். உட்கார்ந்த அவனை தொலைஞ்ச பயம் விட்டு போச்சு. இந்த சேர் இருக்கிறதுனால தான் ஐயாவுக்கு தூக்கம் வருது. 10 மணி நேரம் நில்லு, அப்பதான் தெரியும். சரி வரேன். குட் மார்னிங். குட் மார்னிங். அண்ணா. டே அண்ணா. என்னடி? முதல்ல கிளம்பு, அது முதலாளி பொண்ணு. அழகா இருக்கா? சரி ஓ. நான் போய்க்கிறேன்டி, நீ போ. போடா. சரி நான் வரேன், நேரமாச்சு. சரி. டேய், இந்து. இந்துவா? ஆமா. எந்திரிச்சு போடா. ஆனந்தி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஐயா வீட்டில் இருக்காரா? இந்தா பொண்ணுங்களை இப்படி வழியில நிறுத்தி பேசுறதெல்லாம் சரியில்லைன்னு தெரியாது அவனுக்கு. ஒழுங்கா போயிடு. ஐயோ, நீங்க கோவப்படுற அளவுக்கு நான் தப்பா எதுவும் சொல்லியே. எனக்கு வைத்தியரை கொஞ்சம் பார்க்கணும், வீட்டில் இருக்காரான்னு கேட்டேன். இதுக்கே எங்க கோவம்? வீட்டில தான் இருக்காரு. இதை சிரிச்சுக்கிட்டே சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனந்தி, அன்னைக்கு நான் செஞ்சது தப்பு தான். ஹாஸ்பிட்டல்ல அத்தனை பேருக்கு முன்னாடி நான் அப்படி உன்னை திட்டிருக்க கூடாதுதான். என்ன மன்னிச்சிரு ஆனந்தி.
அத மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசாம இருக்காத. ஏய், பேசாம போனா என்ன அர்த்தம்? சுந்தரம், இதுக்கப்புறம் வேற ஏதாவது பேஷன்ஸ் இருக்காங்களா? இல்ல, வேற யாரும் இல்ல. பெருசுக்கு இங்க என்ன வேலை? அப்படின்னா நான் வீட்டு போயிட்டு வரைக்கும் வா. டேய், என்னாச்சுடா பெருசுக்கு? மசாஜ் பண்ணலான்னு. மண்டைய போடுற வயசுல மசாஜ் கேக்குதா அதுக்கு? சுந்தரம், யாரு வந்து கேட்டாலும் நான் இங்க இல்லைன்னு சொல்லிட்டேன். என்னாச்சு? அது அடிச்சு கூட கேட்பாங்க, இல்லைன்னு சொல்லிட்டு போ. வாங்கடா. சுஸ்ரதன் சார் இங்க இல்ல. என்ன சொன்ன? சுஸ்ரதன் சார் இல்ல. உன் பேர் என்ன ராசா? சுந்தரம். உங்க அப்பா உன்னை இருட்டுல பெத்தானே? ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போகாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஒருத்தனுக்கு மசாஜ் பண்ணணும். பாஸ், நமக்கு ஒரு வேலை வந்துருச்சு. வரட்டும். இன்னைக்கு கமிஷன் கன்ஃபார்ம்டு. பாஸ், நான் ஒரு கஸ்டமரை கரெக்ட் பண்ணிருக்கேன். அப்படியா? கூட்டமா வந்திருக்காங்க. அடடே, இங்க இருக்கிற ஆயில் எல்லாருக்கும் போதுமா? ஆயில் பத்தலனா கடையில வாங்கி. டீ கடையில வடை சுட்ட எண்ணெய் இருக்கும், வாங்கிட்டு வருவா. அடிங்க மூஞ்சி முகர கட்டையும் பாரு. போன வாரம் நீ வாங்கிட்டு வந்த டீ கடை எண்ணெயை வச்சு ஒரு பொம்பளைக்கு மசாஜ் பண்ணி நான் பட்ட பாடு போதாத. ஏதாவது பேசின வாயிலே குத்துவேன். கஸ்டமரை இவருக்கு தான் மசாஜ் பண்ணணுமா? பக்காவா பண்ணிடலாம். என்ன தம்பி? சார், இங்க ஒரு டாக்டர் இருக்காருல்ல, சுஸ்ருதன், அவரை வர சொல்லுங்க. சுஸ்ருதனா? அவன் ஒன்றும் இங்க டாக்டர்லாம் இல்ல, அவன் நமக்கு அசிஸ்டன்ட். நான் தான் இந்த ஸ்பாவோட ஓனர் மற்றும் மெயின் தெரபிஸ்ட். அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது நான் தானே, இல்லையாடா? எஸ் பாஸ். கேட்டியா? நம்ம சிஷ்ய பையன் எல்லாத்தையும் நல்லா கத்துக்கிட்டான். உனக்கு என்ன வேணும் சொல்லு. இது மசாஜ் சென்டர் தானே? நோ 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 நோ, இது மசாஜ் சென்டர் இல்ல, ஒன்லி ஸ்பா. ஹை டெக். நான் மசாஜ் பண்ணலாம்னு வந்திருக்கேன். இது வரைக்கும் மத்த இடங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மசாஜ் பண்ணி தான் பாத்திருப்பீங்க. அதானே உலக வழக்கம். நம்ம ஸ்டைலே வேற. ஒரே டைம்ல 6 பேரிய படுக்க வச்சு ஒரே இழுவையில மொத்தமா முடிச்சு விட்டுருவேன். அது என்ன கையில எண்ணெய்? வடசுட்ட எண்ணெய், மூலிகை மருந்து எண்ணெய். நீங்க சுஸ்ருதனை வர சொல்லுங்க. அவனா? எதுக்கு? நான் தான் இங்க சீஃப்னு சொல்றேன், அப்புறம் அவனை எதுக்கு கூப்பிட சொல்றீங்க? அதெல்லாம் ஒத்து வராது, அவனை கூப்பிடுங்க. அவன்லாம் இங்க இல்ல, அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன். அவன் தான் வேணும்னு அடம் பிடிச்சிக்கனா எப்படி? அவன் இங்க இல்ல. அப்படின்னா வந்த வேலையை சார் கிட்ட முடிச்சிருவோம். அதத்தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். எந்த வேலையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, பக்காவா கோஆபரேட் பண்ணி முடிச்சிடுறேன். நீங்க கெஞ்சி கேக்குறதுனால எங்களுக்கும் ஓகே தான். ஆனா உள்ள வசதி கம்மியா இருக்கும் போல இருக்கே. அவ்வளவுதானே? நீங்க உள்ளேயே வர வேண்டாம். தென்னை மரத்துக்கு அடியில பாய விரிச்சா போதும், ஸ்பா ரெடி. அது ஓகே தானே? போலாமா? போலாம், வாங்க போலாம். பாஸ், இவரை நான் தான் கரெக்ட் பண்ண, எனக்கு கமிஷன் வேணும். ஓகே ஓகே. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு முக்கியம். எவ்வளவு அழகான இடம் பாத்தீங்களா? பிரமாதமா இருக்கு. சுந்தரம். எஸ் பாஸ். பாய கொண்டு வா. பாய வேண்டாம். பாய் இல்லாம எப்படி படுப்பீங்க? அதானே. ஏண்டா பொறது 3 நாள் லீவ்ல என் பொட்டாட்டி மஸ்கெட்ல இருந்து வந்திருந்தா. பாத்துக்கிட்டே இருந்தே தவிர ஒண்ணும் பண்ண முடியலடா. கட்டி பிடிக்கலான்னு பார்த்தா கக்கூஸ்ல உட்கார வச்சிட்டாடா டாக்டர். அதுக்கு ஒரு மருந்து என்கிட்ட இருக்கு. டேய், என்னடா? நோ நோ, சண்டை வேணா, சாடி வேணா, இந்த ஓனர் எனக்கு வேணாம். இது ஒரு விதத்துல மசாஜ் தான். என்ஜாய். கமிஷன் வேணும்னு கேட்க. கமிஷன் ஆகுது, கத்திரிக்காவது, ஹால உடுக்குடா சாமி. இது என்ன இடம்? இங்க என்ன நடந்தது? நீ புது புது டாக்டர் வேலைக்கு வச்சா கல்லா கட்டலான்னு சொன்ன. அவனுங்களுக்கு தண்டமா சம்பளம் கொடுக்குறமே தவிர அவனுங்களால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. டாடி, முதல்ல பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். ஹெல்த் பேக்கேஜஸ், ஃபெர்டிலிட்டி டெஸ்ட், இப்படி போகணும். கொச்சின்ல கண்டெய்னர் மூலமா ஃபாரின்ல யூஸ் பண்ண செகண்ட் ஹேண்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து இறங்கியிருக்கு. அதை பாலிஷ் பண்ணிட்டா பார்க்க புதுசு மாதிரியே இருக்கும். அதை நம்ம ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ணலாம். என்ன, நோயாளிகளுக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், அதை கேர் பண்ண வேண்டாம். நாம சம்பாதிக்கிறத பார்க்கலாம். 15 வருஷங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்த கேன்சர் நோய்க்காக கொடுக்கப்பட்ட ரேடியேஷன் தெரப்பியோட பக்க விளைவுகள் எல்லாத்தையும் தான் இப்போ நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு உங்களுக்கு வந்த அந்த கேன்சரோட தாக்கத்தால உங்க மனசு, உடம்பு எல்லாம் சோர்ந்து போயிருக்கு. பயப்படாதீங்க, ஒருபோதும் மனசை தளர விட்டுறாதீங்க. ஆரோக்கியமான மனசு இருந்தாதான் ஆரோக்கியமான சரீரம் உண்டாகும். கொஞ்சம் எழுதுருங்க. அப்படிதான். கை கை
கொஞ்சம் அப்படி தூக்குங்க. மனோகரன், இந்த பிஸ்னஸ் பண்ணுறதும் பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் தேவைதான். ஆனால் அதுக்குன்னு ஆரோக்கியத்தை கெடுத்துக்க கூடாது. ஒன்று சொல்கிறேன், இந்த சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நீங்க சொல்றது சரிதான் வைத்தியரே. வேலை வேலைன்னு ஓடி என்னை பார்த்துக்க நான் மறந்துட்டேன். நீங்க சொல்ற வார்த்தைகள் எனக்கு காலம் கடந்து தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. பயப்படுற மாதிரி நோய் ஒன்றும் பெருசாக இல்லை. அதுக்கு நீங்கள் தான் உங்கள் மனசை தளர்ந்து போகாமல் பார்த்துக்கணும். அதுதான் ஆரம்ப கட்ட சிகிச்சை. அப்புறம் கட்டுப்பாடான உணவு முறையும் சரியான அளவில் தூக்கமும் நான் தர்ற மருந்தும் நீங்கள் இழந்த பழைய பலத்தை திரும்ப கொண்டு வந்துடும். உங்க வார்த்தைகளை கேட்டு உடம்பு பாதி குணமான மாதிரி இருக்கு. நான் உங்க எல்லாரையும் எதுக்காக இங்க வர சொன்னேன்னா, கோடி கணக்கில் முதலீடு செஞ்சு இந்த ஆஸ்பத்திரியை நான் இன்னும் பெருசா டெவலப் பண்ண போறேன். சில விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் இந்த காரியத்தை செய்யறேன். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர நோயாளிகளுக்கு மருந்து எழுதி கொடுக்கவும் டெஸ்ட்டுக்காக அனுப்பி வைக்கவும் என்னால முடியாது. அதுக்காக தான் உங்க எல்லாரையும் வேலைக்கு வச்சிருக்கேன். அதுக்கு நாங்க என்ன சார் செய்யணும்? சரியா கேட்டீங்க. நீங்க எழுதி கொடுக்கிற மருந்து நம்ம பார்மசில மட்டும் தான் கிடைக்கணும். நோயாளிகள் கஷ்டப்படுவாங்க. அட, நோயாளிகளை விடுங்க, நமக்கு அவங்கள பத்தி கவலை வேணாம். இதெல்லாம் செஞ்சா எங்களுக்கு என்ன சார் லாபம்? டேய், சார் கேக்குறாரு, சொல்லு. சொல்றேன். 10,000 ரூபாய்க்கு மேல மருந்தும் டெஸ்ட்டும் எழுதி கொடுத்தா 30% கமிஷன். சார், இதெல்லாம் மெடிக்கல் எத்திக்ஸ்க்கு எதிரானது. நோயாளிங்க வயிற்றுல அடிக்கக்கூடாது. என்னையா எத்திக்ஸ்? எத்திக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம வயிறு நிறையாது. அதுக்கு கை நிறைய பணம் வேணும். புரிஞ்சுதா டாக்டர்? இந்த டாக்டர் கோட்டை மாற்றுறதுக்கு நீ எவ்வளவு கோடி செலவு பண்ணிருப்ப? அவ்வளவு ஏன், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கோடி கணக்கில் செலவு பண்ணி தானே இங்க வந்திருக்கீங்க. போட்ட பணத்தை எடுக்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லையா உங்களுக்கு? அட, பொழைக்கிற வழியை பாருங்க. மேல் படிப்புக்கு பணம் இல்லாம எத்தனை MBBS முடிச்ச டாக்டர்ஸ் வீட்டுல உட்காந்து மோட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்க இந்த மெடிக்கல் கம்பெனிஸ் கிட்ட இருந்து டிவி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வாங்குறது எங்களுக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் வாங்கினா மட்டும் போதுமா? கொண்டு போய் வைக்கிறதுக்கு பெரிய வீடு வேண்டாம்? சொல்லுங்க டாக்டர். ஐ எம் சோ சாரி சார். இப்படி ஒரு மோசமான வேலையை நான் என் வாழ்க்கையில் பண்ணதே இல்லை. நாங்கள் படித்து பாஸ் ஆகும்போது ஒரு உறுதிமொழி எடுப்போம். அதை முழுசா இல்லைனாலும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுவோம். அந்த உறுதிமொழியை மீறி நீங்கள் சொல்கிற காரியத்தை என்னால செய்ய முடியாது சார். உங்க உறுதிமொழியை தூக்கி குப்பையில போடுங்க. நான் ஒரு உறுதிமொழியோட தான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். என் சொந்த அப்பாவே இங்க வந்து அட்மிட் ஆனாலும் காசு இல்லைன்னா அவருக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. அட, நீ கொஞ்சம் பேசாம இருயா. நான் சொன்னதெல்லாம் மத்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உறுதிமொழியா உறுதிமொழி. சரி, முடிவா இப்ப எல்லாரும் என்ன சொல்றீங்க? பணம் கொஞ்சம் குறைவா இருக்கு. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. மொத்த பணத்தையும் கட்டணும். மேடம், அவருக்கு நெஞ்சு வலினதும் அவசரத்துல வந்துட்டேன். கையில இவ்வளவுதான் இருக்கு. பாக்கி பணத்தை எப்படியாவது கட்டிடுறேன். அப்படின்னா அப்புறமா கொண்டு வந்து அட்மிட் பண்ணுங்க. இங்க பாருமா, பேசிட்டு இருக்காம பணத்தை கட்டுற வழியை பாரு. இல்லனா ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு. என்னாச்சு மேடம்? கீழே பில் கவுண்டர்ல ஒரு அம்மா பணம் கட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? பார்க்கவே பரிதாபமா இருக்கு. பணம் கட்டினாதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு கராரா சொல்ல வேண்டியதாயிடுச்சு. மனசுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் நாம அப்படிதானே பேச வேண்டியிருக்கு. ச்சே, உண்மையை சொன்னா எனக்கு இந்த வேலையே பிடிக்கல. நீங்க சொல்றது உண்மைதான் மேடம். தலையெழுத்தே நீங்க வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. டேய், நீ என்ன சொன்னாலும் சரி, ஆயுர்வேதம் மட்டும்தான் மனுஷங்களோட ஆயுசை அதிகரிக்க ஒரே வழி. புரிஞ்சுதா? ஆமா, மருந்துன்னு சொல்லிட்டு காட்டுலயும் மேட்லயும் போயிட்டு இலைய பறிச்சுட்டு வருவீங்களே, அதானே? டேய், இயற்கையில இருந்து உருவாகிறது தான் ஆயுர்வேதம். அப்படியா? அதெல்லாம் உனக்கு எங்கடா புரிய போகுது? மா, எனக்கு ஒரு காஃபி. காப்பியா? காப்பி கலக்கிறதுக்கு இங்க சக்கரை இல்ல. ஓ, சக்கரை இல்லைன்னா என்னம்மா? சின்ன ரூம் முழுக்க இனிப்பான ஹோமியோ டேப்லெட் இருக்குல்ல, கலக்கி கொடு. வந்துட்டியா? இங்க பாருடா,
இவ எப்பவுமே அப்படி இப்படின்னு தான் பேசுவா, ஆனா இப்ப கரெக்டா பேசுறா. ஹோமியோ கேட்கும் போது எவ்வளவு சுகமா இருக்கு. ஹோமியோ, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், ஆயுர்வேதம். 5வது வேதம் தான் ஆயுர்வேதம். இதெல்லாம் உனக்கு எங்க தெரியும்? 6வதா இன்னொரு வேதம் இருக்கு. என்னது? ரதி நிர்வேதம். என்னடா சொன்னா? அது அவசியம் சொல்லணுமா? ஓ, என்ன இங்க பிரச்சனை? நாட்டாம வந்துட்டாரு. உங்க பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வியாதிக்கு ஒரு மருந்து சொல்லுங்க. இது என்னப்பா? 2 பேரையும் படிக்க வைக்கிறதுக்காக வாங்கின லோனோட நோட்டீஸ் பேப்பர் இது. இது ஒன்றும் முதல் தடவை இல்லை, பல தடவை வந்திருக்கு. 2 பேரும் நல்லா உட்காந்து யோசிச்சு இதுக்கு ஒரு சரியான முடிவை சொல்லுங்க. என்னால் இதுக்கு மேலே முடியல. அம்மா, சர்க்கரை இல்லைனா கூட பரவாயில்ல, நான் வெறுங்காப்பியே குடிச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் நிக்காதீங்கப்பா, கால் வலிக்கும். அண்ணன் கூட உட்காந்து விலாவரியா பேசுங்க. அட சண்டாளா, என்ன சிக்க வச்சுட்டு போறானே. கொஞ்சம் நவுறி. அம்மா, எனக்கு காஃபி வேணும். உங்களுக்கு இப்ப தலைவலிக்கும், நீங்களும் ஒரு காஃபி குடிங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு மூலிகை தோட்டம். நல்ல ஐடியா. இதனால அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும். ஆமா மேடம். ஆனா இந்த ஸ்கீமை ஒழுங்கா நடத்தணும், அப்பதான் முழு பலன் கிடைக்கும். நீங்க பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் போதும், மத்த ஏற்பாட்டை எல்லாம் நாங்க பார்த்துப்போம். உங்களுக்கு பஞ்சாயத்து போர்டு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ மேடம். அப்புறம் முக்கியமா எதிர்க்கட்சிக்காரங்க யாரும் குறை சொல்லாம பாத்துக்கங்க. சரி மேடம். போய் ஆக வேண்டியதை பாருங்க. அப்போ நாங்க கிளம்புறோம் சரி, மேடம். போயிட்டு வாங்க. போடா. இனிமே தாண்டா நிறைய வேலை இருக்கு. அதான் மேடம் சொல்லிட்டாங்கல்ல. இங்கே தான் இருக்கியா? ஏன்பா, அந்த பேங்க் விஷயம் என்னாச்சு? ஏதாவது ஏற்பாடு பண்ணியா? பண்ணிட்டுப்பா, சீக்கிரம் கிடைச்சிடும். அந்த மேனேஜர் ரொம்ப கண்டிப்பானவர், இதுக்கு மேலே டைம் கொடுக்க மாட்டார். அப்படியே அவர் டைம் கொடுத்தாலும் வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, அதுக்கு ஒரு வட்டின்னு பெரிய தொகையா வந்து உட்காந்துரும். இல்லப்பா, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், கண்டிப்பா பணம் கிடைச்சிடும். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்கப்பா. அப்படிங்கிற பின்ன நம்பலாமா? ஏதோ நல்லது நடந்தா சரி. இப்போதைக்கு தப்பிச்சுட்டேன். அது அழுக்கா இருக்குங்க. ஏண்டா ஏமாத்துற? நீ பேசாம போடி, அட்வைஸ் பண்ணாத. என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். இது எங்க போய் முடிய போகுதோ? ஐயா, 5, 10, 15, 20, 25, 25, 26, 27, 28, 29, மொத்தம் 2900 ரூபாய். 1, 2, 3, 4, இந்த 400 ரூபாய் இருக்கு. இதோட சேர்த்து 1600 ஆச்சு. ஞாபகம் இருக்குல்ல? முதலாளி, விலைவாசிலாம் ஏறி போச்சு, தொட்டதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடுறாங்க. கொஞ்சம் சம்பளத்தை ஏத்தி கொடுங்களேன். நான் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னா நீ எனக்கு ஏதாவது கொடுக்கணும். நிலைமை தெரிஞ்சு நடந்துக்க சுசுருதா. முதலாளி, உங்களுக்கு தான் 1க்கு 2 வருமானம் வருது. அடுத்தவங்க வயிற்றுச்சல கொட்டிக்கிட்டு வட்டி பணம் வாங்கி சம்பாதிக்கிறீங்களா? அந்த ஒரு வருமானத்துல தான் எங்க வீட்டு அடுப்பு எரியுது. இருங்க, ஆளை விடு, வேற வேலை இருந்தா போய் பாரு. உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்ல. என் படிப்பு செலவுக்காக பேங்க்ல கொஞ்சம் லோன் வாங்கியிருக்கேன். அதை கட்ட முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கோம். அந்த கடனை எப்படியாவது தீத்தாகணும். நீங்க கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா. இங்க பாரு, நமக்குள்ள இந்த மாதிரி டீலிங் எல்லாம் வேண்டாம். அதே செட் ஆகாதுப்பா. வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லு, பண்ணுவோம். உங்களுக்கு வட்டி பணம் கரெக்டா வந்த போதில்ல, அதை நான் கொடுத்துட்றேன். அதான் செட் ஆகாதுங்கிறலாம் வேண்டாம். அது முதலாளி, சீக்கிரம் லோன் அடைக்கலன்னா வீட்டை ஜப்தி பண்ணிடுவாங்க. அதான் கேட்குறேன், உங்களால முடியும்னா அந்த லோனை அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கிறீங்களா? கூடிய சீக்கிரத்திலேயே நான் கடன் அடைச்சிடுறேன். ப்ளீஸ் முதலாளி. சரி, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். நீங்க யோசிக்கிறதுக்குள்ள வீடு ஏலம் போயிரும் போல இருக்கே. ஏதாவது ஒரு வழியில உனக்கு உதவி செய்யறதா நான் ஒத்துக்கிட்டாலும் அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அம்மா, அப்பா, தங்கச்சின்னு யாரும் வரக்கூடாது சொல்லி. அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி, எனக்கு கடன் அடைச்சா போதும். அப்பன்னா ஓகே. அட நம்மால தம்பி, பாட்டில வச்சுட்டு பாப்பா. தரையா? ஹாய். சிக்னல் கிடைச்சிருச்சு, ரூட் கிளியர். ஹலோ மிஸ்டர் வைத்தியன், how are you? Are you busy? ஆலப்பனா, நான் கொஞ்சம் மூலிகை செடியெல்லாம் நட்டுக்கிட்டு இருந்தேன். இத பார்க்க தும்ப மாதிரியே இருக்கு. ஒண்ணு
டேய் லாலப்பா, இது ஒன்றும் தும்ப செடியெல்லாம் கிடையாது, கற்பூர வள்ளி. இந்தா நல்ல மோந்து பாரு. வாட் ஏ பேட் ஸ்மெல். இதே கற்பூர வள்ளியை தான் உங்க மகன் எங்க ஸ்பால ஜொரோன்னு வரவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். சில நேரம் சாப்பிடும்போது ஊறுகாக்கு பதிலா சைட் டிஷ்ஷாவும் கொடுக்குறான். அதுவும் நல்லதா நல்லா இருக்கட்டும், வந்த விஷயத்த சொல்லு. வந்தவங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? அதுக்காக தான் வந்தியா? மாதவி, இவனுக்கு குடிக்க ஏதாவது கொடுமா. அது வந்து நான் ஏன் இங்க வந்தேன்னா சுஸ்ருதன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சது. என்ன விஷயம்? பேங்க்ல உங்களுக்கு கடன் இருக்காமே, அதனால நீங்க டென்ஷன்ல இருக்கீங்களா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லிருக்கலாமே. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவேன். அதுதான் இந்த லாலப்பா. அதெல்லாம் சொல்லி உன்னை ஏன் கஷ்டப்படுத்தணும்? இதுல என்ன கஷ்டம்? வயசான காலத்துல எந்த வருமானமும் இல்லாம இதெல்லாம் தூக்கி என் தலையில போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பசங்க கிட்ட விட்டுற வேண்டியதானே. ஆமா, இது என்ன பூ? இது பூ பறிக்காத. பசங்களுக்கு மட்டும் என்ன வருமானம் வருது? படிக்க லோன் எடுத்தது அவங்க தானே, அவங்க தான் அடைக்கணும். இந்த மாதிரி நாள் பூரா வெட்டியா மண்ணை தோண்டிட்டு இருக்கிறதுக்கு பதிலா என்னோட ஸ்பாவுக்கு வந்தா மசாஜ் பண்ணி சில்லறையாவது பார்க்கலாம். பணம் வந்தா பிரச்சனை பறந்துடும், சந்தோஷமா வாழ்க்கையை ஓட்டலாம். ஓகே, வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப முக்கியம். அது சரி, நீ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இங்க வந்திருக்க, அது என்னன்னு சொல்லி. இந்தாங்க. இது என்ன கள்ளா? வேணுமா? காட்டுங்க. நீர்மோர். ஐயோ, நீர்மோரா? ரொம்ப புளிக்குது. மனுஷன் குடிப்பானே இதை. ஒன்லி கோலா. அப்படி ஓபன் பண்ணி அப்படின்னு குடிச்சிருவேன். அதெல்லாம் இங்க கிடைக்காது. தெரியுமே. நீ சொல்லு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க லோன் அடைக்கிறதுக்கு பணத்தை நான் கொடுத்துட்றேன். மாசம் மாசம் உங்க மகனை வச்சு கொடுத்த பணத்தை நான் எப்படியாவது திருப்பிக்கிறேன். நீ சொல்றத கேட்கும்போது நல்ல யோசனையா தான் தோணுது. ஆனா எந்த உத்தரவாதத்துல என் பையனுக்கு இவ்வளவு பணத்தை கொடுக்குற? நல்ல கேள்வி. அப்ப அடமானமா நீங்க எனக்கு ஏதாவது கொடுங்க. அடமானம்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீட்டோட பத்திரத்தை கொடுத்துருங்க. என்னது? அப்பதானே உங்க பையனுக்கு இந்த கடனை அடைக்கணுங்கிற எண்ணம் வரும். இல்ல நடுவுல நீங்க மண்டைய கிண்டைய போட்டீங்களா? இல்ல மனித வாழ்வு நிலை இல்லாதது அப்படி ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு தானே. எந்த பிரச்சனையும் இல்ல. யோசிச்சு சொல்லுங்க. எல்லாம் நமக்குள்ள தானே. பார்த்தா அது சரியா தான் தோணுது. அதுக்கு தான் சொன்னேன். அது அரிப்பியல. அரிப்பியலையா? ஒண்ணு இல்ல. அரிக்குதா? இல்ல அரிக்கல. ஒண்ணு இல்ல. அப்படியே அரிச்சாலும் ஸ்பால சொரிஞ்சு விட பசங்க இருக்காங்க. சரி, போய் உட்காந்து சொரிஞ்சுக்க. நல்லா நீர் கட்டி இருக்கு. இந்த இதை நல்லா தேய்ச்சி 2 வேளை குளி. அப்புறம் 1 மணி நேரம் நல்லா ஓய்வு எடுக்கணும். குளிச்சதுக்கு அப்புறம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, நான் வரேங்க ஐயா. வைத்தியரையா? ஹரியா? வா. இன்னும் 2-3 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் முடிச்சுட்டு சொல்லுங்க. நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்றேன். அதுக்குள்ள எனக்கு துணி துவைக்கிற வேலை இருக்கு, அதை முடிச்சுக்கிறேன். எனக்கு இங்க லீவெல்லாம் கிடையாது. அப்படின்னா ஊருக்கெல்லாம் போறது இல்லையா? சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை போவேன். என்ன இருந்தாலும் அப்பா அம்மா இல்லாத இடத்துக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை. என்னது, அப்பா அம்மா இல்லைன்னு வருத்தப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. வைத்தியர்னு கூப்பிட்டாலும் மனசுக்குள்ள அப்பாவை தான் நினைக்கிறேன். நம்ம புது டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார்? இது எல்லாத்தையும் காட்டி தான் நம்ம ஹாஸ்பிட்டலை டெவலப் பண்ண போறோம். பிரமாதமா இருக்கு. இதையெல்லாம் படிச்சா எவனுக்கு தான் பயம் வராம இருக்கும். சரி, எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி நடு ஹாலில் கொண்டு போய் வை. சரி, கொஞ்சம் நாக்க நீட்டுங்க. அப்படிதான். போதும். இந்த நோட்டீஸை எல்லாம் நான் இப்பதான் டாக்டர் படித்தேன். இதில் போட்டிருக்கிற அறிகுறிகள் எனக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு பீடி பிடிக்கிற பழக்கம் உண்டு. எதுக்கும் எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துடலாமே டாக்டர்? எதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம்? இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க வேற. உங்களுக்கு சாதாரண ஜுரம் தான். அது கூட இந்த கிளைமேட்டால தான். பயப்படாதீங்க. நான் தரேன் இந்த மருந்தை 1 வாரம் சாப்பிட்டா போதும், சரியாயிடும். 2 நாளைக்கு தலைக்கு குளிக்க வேண்டாம். சரிங்க டாக்டர். வீட்டுக்கு போய் நல்லா ஆவி பிடிங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? நன்றி டாக்டர்.
டாக்டர் சார் இருக்கட்டும் நல்ல காரியம் செஞ்சீங்க. ஆவி பிடிச்சா போதும்னா அதுக்கு ஸ்டீம் மிஷினும் இருக்கு. பிடிக்கிற ஆவியை இங்க பிடிக்க சொல்லியிருந்தா உங்க பேனாவுக்கான இங்கு செலவுக்காவது வந்திருக்கும். சார் அந்த ஸ்டெத்தாஸ்கோப்பை கழட்டி வச்சுட்டு காவி வேட்டியை கட்டி ருத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு அரஹர மகாதேவான்னு தெரிய வேண்டியதானே. நீங்க என்னடானா இங்க உட்காந்துக்கிட்டு என் பிசினஸ்ல மண்ணள்ளி போடுறீங்க. என்ன பார்த்தா லூசு மாதிரி இருக்கா? நீ முதல்ல எந்திரி சொல்ற. அட எந்திரியா. அந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த மருந்து தான் நான் கொடுத்தேன். சார் ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்ல டிஸ்டர்ப் பண்ணல. சார பர்மனண்டா தூக்க போறேன். நீ சேவை செய்ய இது தர்மச்சத்திரம் இல்ல. 10,000 ரூபாய்க்கு மருந்து எழுதி கொடுக்க வேண்டிய இடத்துல 2 ஓவாக்கு சீட்டு எழுதி கொடுக்குற ஒன்னை இங்க வச்சுக்கிட்டு இருந்தா நான் கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச இந்த ஆஸ்பத்திரி இழுத்து மூட வேண்டியதான். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணுங்கிற இந்த புஷ்கரனை கையேந்தி பிச்சை எடுக்க வச்சிடாதீங்க சார். நீங்க சொன்னாலும் நான் இங்க இருக்க விருப்பப்படல. உன்னை யார் இங்க இருக்க சொன்னது? முதல்ல கிளம்பு. இத கழட்டியா கண்ணு ஷரத்து. ஆனா பைசா பாக்கி இல்லாம இவன் கணக்கை செட்டில் பண்ணி அனுப்பிடு. ஒரு நிமிஷம் கூட இனிமே இவன் இங்க இருக்க கூடாது. கிளம்புடாங்கிற. உன் கழுத்துக்கு தான்டா இது பொருத்தமா இருக்கும். சும்மா ஒரு கெத்துக்கு தான். நம்ம ஆஸ்பத்திரி இது. மேனேஜர் வா. நீ அந்த போர்டை எல்லாம் கொஞ்சம் பெருசாவே அதை பாக்குறவங்க எல்லாம் சும்மா பதறணும். அப்பதானே நாம மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க முடியும். இந்த கற்பூரவள்ளி, அமிர்தபாலா, செம்பகம், செம்பருத்தி இது எல்லாத்தையும் நாமே நட்டு வளர்க்க முடியும். நம்ம வீட்டில் வளர்க்குற பல செடிகளுக்கு அதுக்கான மருத்துவ குணம் இருக்கு. ஆனா நம்மள பல பேருக்கு அதோட முக்கியத்துவம் தெரியாது. இந்த சினமாமம் காஃபோரா இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நீங்க ஸ்கூல்லயே படிச்சிருப்பீங்க. நம்மோட கற்பூரவள்ளி இருக்க அதோட சயின்டிபிக் பேர் தான் அது. நம்மோட உடம்பு வலியை குணப்படுத்த சரியான மருந்து. இங்க என்னோட மூலிகை தோட்டத்துல நிறைய நட்டு வச்சிருக்கேன். வைத்தியருடைய உதவி எங்களுக்கு வேணும். அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிட்டா போச்சு. நான் எப்பவும் உங்களுக்கு துணையா இருப்பேன். இந்த காலத்து இளைஞர்கள் இப்பவும் இதுல ஆர்வமா இருக்கீங்களே, அதுவே பெரிய விஷயம். இதெல்லாம் எங்களோட ஐடியா இல்லையா, எல்லாம் ஹரியோட தான். இவன் பெரிய சாமர்த்தியசாலியாச்சு. இவனை மாதிரி இளைஞர்கள் தான் இந்த நாட்டோட சொத்து. அப்போ நாங்க கிளம்பிட்டுங்களா? விழாக்கு நிறைய ஏற்பாடு பண்ணணும். சரிப்பா, அப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்க வாங்க. உங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் நான் செய்யறேன். சரி சரிங்க. போலாம். நம்மளோட மதிப்புக்குரிய பஞ்சாயத்து பிரசிடென்ட் திருமதி பத்மாவதி அவர்களோட தலைமையில மூலிகை செடிகள் விநியோகம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா ஐக்கரக்கோணம் இளைஞர்கள் நடத்துற விழிப்புணர்வு நாடகம். അറിഞ്ഞറിഞ്ഞു തീർക്കണം, തിരിച്ചു വാങ്ങി തീരണം. അതിന്റെ പേരിൽ നാട്ടിലാകെ സ്തംഭനം വരുത്തണം. അറിഞ്ഞറിഞ്ഞു തീർക്കണം, തിരിച്ചു വാങ്ങി തീരണം. അതിന്റെ പേരിൽ നാട്ടിലാകെ സ്തംഭനം വരുത്തണം. ചിതയെരിഞ്ഞൊടുങ്ങവേ പ്രതിഫലം കൊടുക്കുവാൻ എതിരണിയിലൊരുത്തനെ കുരുതിയായി നൽകണം. ചിതയെരിഞ്ഞൊടുങ്ങവേ പ്രതിഫലം കൊടുക്കുവാൻ എതിരണിയിലൊരുത്തനെ കുരുതിയായി നൽകണം. വഴിയിലിട്ടു വീട്ടിലിട്ടു കുട്ടികൾ മുന്നിലിട്ടു കടുത്ത വെട്ടു വെട്ടി വെട്ടി ശവശരീരമാക്കണം. ആണൊഴിഞ്ഞ വീട്ടിലെ നീണ്ട രോദനം പകർത്തി ചാനലായ ചാനലൊക്കെ ചർച്ച ചെയ്തിരിക്കണം. പിരിച്ചെടുത്തു നിന്റെ പേരിൽ മണ്ഡപം പണിയണം. പകുത്തെടുത്ത കാശുകൊണ്ട് പാർട്ടി ഫണ്ട് ഉയർത്തണം. ദത്തെടുത്ത നിന്റെ കുട്ടി പാർട്ടിയിൽ വളരണം.
നാളെ രക്തസാക്ഷിയായി നിന്റരികിലെത്തണം പ്രബുദ്ധ കേരളം ശപിച്ചിടുന്നി നാടിനെ ചേകവ ചരിത്രമുള്ള പകപുകയും ഊരിനെ പ്രബുദ്ധ കേരളം ശപിച്ചിടുന്നി നാടിനെ ചേകവ ചരിത്രമുള്ള പകപുകയും ഊരിനെ ശാപമോക്ഷം നേടുവാൻ കുരുതി തന്നെ മാർഗമെങ്കിൽ ബലി കൊടുപ്പിനിരകളായി നേതൃനിരകളെ തിരയണമെന്നു തീരുമീ നശിച്ച രക്തസാക്ഷി നാടകം. പിന്നുയർന്നു കേട്ടിടും ശാന്തി മന്ത്രവീജികൾ, പിന്നുയർന്നു കേട്ടിടും ശാന്തി മന്ത്രവീജികൾ. குழந்தை கொஞ்சம் நில்லுமா. இந்த டிமாண்டி காலனி எங்கம்மா இருக்கு? அதுக்கு எப்படிமா என்னப்பா சின்ன புள்ள மேல கை வைக்கிறேன். எழுந்துடா, எழுந்துடா. பாப்பா அவனை என்ன பண்ணா? ஏய் அட்ரஸ் கேட்க வந்தால எதுக்குடா அடிக்கிற? என்னாச்சுடா உனக்கு? நீ என்ன லூசா? விடுடா. பாக்க அப்படியே தெரியுது. நிறுத்துப்பா. ஏன்பா இப்ப ஓவரா பண்ற? என்னாச்சு? என்னங்க பிரச்சனை? இங்க பாருங்க, அட்ரஸ் கேட்க வந்த அப்பாவை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. இந்த அப்பாவிய நீ தேவையில்லாம அடிச்சிட்ட. நீ இந்த ஊர்லயே இருக்க கூடாது. டேய் மகேஷ், நம்ம எஸ்ஐ சதீஷ வர சொல்லு. வர சொல்றேன். வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு தான் எஸ்ஐ சார் டென்ஷனா போனாரு. உடனே திரும்ப வர சொல்லிருக்கோம். என்ன மூட்ல வராரோ? ஏற்கனவே இன்னைக்கு அவர் செம்ம கடுப்புல இருந்தாரு. எஸ்ஐ சார் மொரட்ட ஆசாமி, கையில சிக்கினா கசக்கிடுவாரு. சார் ஷோட்டோகான் ஃபர்ஸ்ட் டான் பிளாக் பெல்ட். இதெல்லாம் நீ கத்துக்கிட்டது இதோ இந்த மாதிரி அப்பாவிங்க மேல கை வைக்கவா? இல்ல சார். அப்போ எதுக்காகடா நாங்க இங்க இருக்கோம்? புடுங்கிறதுக்கா? நீ இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. மொத்த ஊரையும் கைக்குள்ள போட்டு வச்சிருக்க. என்னடா பிளான் பண்ணிருக்க? சொல்லுங்க ஐயா. இந்த ஆள் அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணதை நீ பாத்தியா? ஆமா சார், அதனால தான் அடிச்சேன். அந்த பொண்ணு அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே சார். சார் நான் சொல்றது உண்மை சார். இல்ல, நீ அந்த சின்ன பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டதை இந்த ஆள் பாத்திருக்காரு. நீ செஞ்ச அந்த தப்ப மறைக்க அந்த பழிய இந்த ஆள் மேல நீ போடுற. அதானடா உண்மை. சார் அது உண்மை இல்ல சார். நீ நாடகம் போடுறதுல எக்ஸ்பர்ட்னு ஜனங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவங்க போய் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. உண்மையை சொல்லு. என்ன காரணத்துக்காக நீ அந்த பொண்ணு பின்னாடி போன? சார் சார் எதுக்கு இப்படி பேசுறீங்க? சரி, நீ ஒரு காரியம் பண்ணு. இன்னைக்கு ராத்திரி நீ ஸ்டேஷன்ல இரு. உன்கிட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு. உள்ள போட சார். யாரு இது? வைத்தியரா? வாங்க. என்ன வைத்தியரே, என்ன இந்த பக்கம்? சார், நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது. என்ன வைத்தியரே சுற்றி வளைச்சு பேசுறீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது இந்த பையன் ஹரி ரொம்ப நல்ல பையன். விஷயம் என்னன்னு விசாரிக்காம இந்த ஆளை போட்டு அடிச்சது அவன் செஞ்ச தப்பு தான். ஆனால் அதில் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை. அதனால் அவனை இந்த ஒரு தடவை மட்டும்
மன்னிச்சு விட்டுருங்க சார். சார் யாரும் இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார். கேட்டிங்களா சார்? சரி, அப்போ அவனை கூட்டு போங்க. ரொம்ப சந்தோஷம். பாரி. டேய் சார் இங்க வா. மறுபடியும் என்கிட்ட மாட்டுவ, அப்ப வச்சு செய்றேன். இப்ப கிளம்பு. வைத்தியரை கூட்டிட்டு போங்க. வாப்பா. என்னப்பா அட, பொறுமையா இருக்கும். சார் எங்க இருக்கீங்களா? வாங்க சார். வாடா. சார் வேணா சார். ஐயோ சார், சார் வேணா சார். சார் சார். குழந்தை இன்னும் வரலையா? ஏதோ ஆட்டோ வந்துருச்சு. ஹாய் ஆண்டி. ஹாய். ஹாய். பாத்து இறங்குமா. பை பை. பாய். நீ அங்கே இரு, அம்மா வர. மோனி. மோனிகா. மோனிகா. டிராமா நடிச்சிட்டு இருந்த எமோஷன்ல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்னதான் இருந்தாலும் அந்த அப்பாவி மனுஷனை நீங்க அடிச்சிருக்க கூடாது. அந்த ஆள் அந்த பொண்ணுகிட்ட ஏதோ தப்பா நடந்துக்க போறான்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் உன் அப்பா வந்து சொன்னதுனால தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்னால வெளியில வர முடிஞ்சது. அந்த இன்ஸ்பெக்டருக்கு என் மேல ஏதோ வெறுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ உன் அப்பாவை பார்த்து நன்றி சொல்லணும், இல்ல மரியாதையா இருக்காது. அப்பாவுக்கு நீங்கன்னா ரொம்ப இஷ்டம். ஐயோ டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நான் போற வழிதான், நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நான் போய்க்கிறேன். சரி. ஆனந்தி, ஹாஸ்பிட்டலுக்கு தானே போற? வா ஏறு. வேண்டாம், நீங்க போங்க. அது என்ன, உனக்கு பைக்ல போறதுக்கு தான் இஷ்டமோ? இல்ல அப்படிலாம் இல்ல, நீங்க போங்க. ஹரி, என்ன ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணிடு. ஓகே. குட் மார்னிங். கையெழுத்து போடாத. சார் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? போய் பாரு. ஒரு 5 17 லட்சம். ஆஸ்பத்திரிக்கு வர நேரமா இது? நினைச்ச நேரத்துக்கு வந்து போறதுக்கு இது ஒன்றும் தர்மசத்திரம் கிடையாது சார். அது புரியுது மேடம், ஊரெல்லாம் சுத்திட்டு வரீங்கன்னு என் பையன் சொன்னான். ஆனந்தி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நம்ம ஹாஸ்பிட்டலுக்குன்னு இந்த ஊர்ல ஒரு நல்ல பேர் இருக்கு, அது உன்னால கெட்டு போயிடக்கூடாது. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் சொல்றேன், அதாவது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக செயல்படுறவங்களோட நீ சகவாசம் வச்சுக்காதன்னு சொல்றான். அந்த ஹரி ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி நல்லவன் கிடையாது. நீ போற போக்கு எதுவுமே சரியில்லை. இப்போ என்ன பண்ணணும்? அந்த பயலோட பழகாத, அது சரிப்பட்டு வராது. ஹாஸ்பிட்டல் விஷயத்தை மட்டும் பேசினா போதும் சார். என்னோட பர்சனல் விஷயங்களை பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. ஓஹோ, படிச்ச திமிரு பேச வைக்குது. அம்மாடி, மூத்தவங்க சொல்லு முழு நெல்லிக்கா. ஆரம்பத்துல கசக்கும், அப்புறம் இனிக்கும். அட்ரஸ் இல்லாத அனாதை பயலோட சகவாசம் ஆபத்துல தான் முடியும். இழக்க கூடாததை இழந்து அசிங்கப்படணும். என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். அதோட இதெல்லாம் யார் சொல்லி நீங்க பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். மத்த பொண்ணுங்க கிட்ட காட்டுற வேலையை என்கிட்ட காட்டாத. நான் அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். வாய மூடுறி. இது பார், வாடி போடிங்கிற வேலையெல்லாம் வேண்டாம். சொன்னா என்னடி பண்ணுவ? அப்புறம் என் கைதான் உனக்கு பதில் சொல்லும். முதலாளி மகன் கூட பார்க்க மாட்டேன். சும்மா துள்ளாதிரி. அவனை எதிர்த்து பேசினா உன் நிலைமை என்ன ஆகும்னு தெரியும்ல? நல்லா தெரியும் சார். என்ன என்னோட வேலை போகும். இதுக்கு மேல இங்க வேலை பார்க்க எனக்கும் இஷ்டம் இல்ல. எங்க சுத்தினாலும் நீ இங்க தாண்டி வரணும்.
இன்னைக்கு லக்ஷ்மிக்கு கிடைச்சிருக்கிற வெற்றிக்கு அவங்களோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் முக்கிய காரணம். இதே மாதிரி பல வெற்றிகள் லக்ஷ்மிக்கு கிடைக்கணும்னு ஊர் மக்கள் சார்பா நான் மனசார வாழ்த்துறேன். நம்ம ஊருக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கிற இந்த நேரத்துல சங்கடமான ஒரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒரு சின்ன குழந்தைய நாம தொலைச்சிட்டு நிக்கிறோம். குழந்தைங்க கடத்தப்படுற சம்பவங்கள் நம்ம நாட்டுல அதிகரிச்சிட்டு இருக்கிறது நாம வருத்தப்பட வேண்டிய விஷயம். அப்படி ஒரு சம்பவம் இப்ப நம்ம ஊர்லயும் நடந்திருக்கு. பெத்தவங்க அவங்க குழந்தைங்கள ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அப்பதான் இந்த மாதிரி சம்பவங்களை நம்மளால தடுக்க முடியும். சார், நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வாங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. அம்மாடி, ஆள் பார்க்க தெளிவாயிட்டீங்க. ஆமா வைத்தியர் ஐயா, நல்ல மாற்றம் இருக்கு. எனக்கு என்னோட வாழ்க்கை திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. இயற்கை கூட என் மனசு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஆனந்தி தானே? ஆமா. அப்பாவுக்கு எப்பவும் உன்னை பத்தி தாமா பேச்சு. அது இருக்கட்டும், நான் இங்க வந்தது ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்கு. என்னது? எதிர்பார்த்ததை விட உங்க உடம்பு சீக்கிரமா குணமாயிடுச்சு. அதனால இங்கேயே தங்கியிருந்து வைத்தியம் பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. நீங்க வீட்டுக்கு போறதா இருந்தாலும் போகலாம். நான் தர்ற மருந்தை நீங்க நேரம் தவறாம சாப்பிட்டா போதும். கண்டிப்பா. அப்புறம் சமயம் கிடைக்கும் போது இங்க வந்துட்டு போனா நல்லா இருக்கும். கண்டிப்பா வரையா. நான் இழந்த என்னோட ஆரோக்கியமான வாழ்க்கை உங்க மூலிகை மருந்து மூலமா எனக்கு திரும்பவும் கிடைச்சிருக்கு. அதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு நன்றி சொல்றது ஒன்றும் அவசியம் இல்லை. நான் தான் அன்னைக்கு சொன்னேன்னு, உங்களோட மனோதைரியம் அதுதான் உங்களை குணப்படுத்தி இருக்கு. ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இந்த அளவுக்கு மனதைரியம் இருக்கும்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏய், இந்த தொட்டில இருக்கிற செடி எடுத்து அந்த இடத்துல நட்டு வச்சிரு. சரி சார். ராஜு இருக்காரா? கிளம்பிட்டாரா? காலையிலே போயிட்டார் சார். இதை சரியா வச்சிரு. சரிங்க சார். என்ன ஆனந்தி, வேலை போனதுக்கு அப்புறம் முழு நேரமும் அப்பாவுக்கு உதவியா இருக்க போல இருக்கு. அப்பாவுக்கு உதவியா இருக்கிறது தப்பா? அது சரி, என் வேலை போக காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு தனியா ஒரு காரணம் வேற வேணுமா? உன்னோட பிடிவாத குணம், முன்கோபம், இதெல்லாம் போதாதா? நீ வைத்தியரோட பொண்ணு, கொஞ்சம் அடக்கமா நடந்துக்கணும். நான் ஒன்றும் அப்படி இல்லை. என் வேலை போனதுக்கு காரணம் நீதான். நானா காரணம்? நான் என்ன செஞ்சேன்? என்ன செஞ்சியா? பட்ட பகல்ல எல்லாரும் பார்க்கும்போது என்ன பைக்ல கூட்டிட்டு போன. ஓ, அதுவா? அது நான் கேட்டேன், நீ வரலன்னு சொல்லிட்ட. அப்புறம் நீ தானே வந்து ஏறின. இப்ப என்ன குத்தம் சொல்றியா? எல்லாரும் நம்மளை பத்தி ஒரு மாதிரியா பேசுறாங்க. அவங்க எல்லாம் பேசுறது உண்மைதானே? என்ன? உங்களுக்கு பதில் சொல்ல எனக்கு இப்ப நேரம் இல்ல. மழை வருது, அப்பா தேடுவாரு. நான் கிளம்புறேன். ஆனந்தி, என் கூட வர சம்மதம் தானே? பருவம் பனியாய் உருகும் காலம், நிழலும் நிழலும் ஒன்றாய் சேரும். பருவம் பனியாய் உருகும் காலம், நிழலும் நிழலும் ஒன்றாய் சேரும். வாழ்வோ பூவனம், இளமை தேன் தரும், கனவின் தோரணம் விழியில் மோதிடும். அதில் ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் கூடிடும், காதல் பாடிடும். பருவம் பனியாய் உருகும் காலம், நிழலும் நிழலும் ஒன்றாய் சேரும்.
கரையாய் நானோ இமை மூடும் நேரம் உயிர் பூப்பதேனோ நீ வரும்போதெல்லாம் இதயத்தை தேடினேன் உனக்கென பிறந்தேன் நான் என்னை துறந்தேன் பருவம் பனியாய் உருகும் காலம் நிழலும் நிழலும் ஒன்றாய் சேரும் மழையின் துளியில் நீ மறைந்தாலும் மதுமலர் தேடி நீ ஒளிந்தாலும் மழையின் துளியில் நீ மறைந்தாலும் மதுமலர் தேடி நீ ஒளிந்தாலும் எங்கிருந்தாலும் உன் காதல் சுகந்தம் என் உயிர் தேடி வாசம் தரும் பருவம் பனியாய் உருகும் காலம் நிழலும் நிழலும் ஒன்றாய் சேரும் வாழ்வோ போவனம் இளமை தேன் தரும் கனவின் தோரணம் விழியில் மோதிடும் அதில் ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் கூடிடும் காதல் பாடிடும் நேத்து கூட நான் ஜோசப் அண்ணனை பார்த்தேன், நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல. சாகர வரைக்கும் ஓயாம உழைச்சிக்கிட்டே இருந்தான். என்ன போலதான் அவனும் அவ்வளவு நல்லவன். நல்லவங்களாம் சீக்கிரமாவே போயிடுறாங்க. ஆஹா இல்ல, எனக்கு உடம்புல அந்த மாதிரி வியாதியெல்லாம் இல்ல. வியாதி வந்ததுக்கு அப்புறமா குணப்படுத்துறதை விட வியாதி வராம பாத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை சரியா செய்யற ஒரே மருத்துவம் ஹோமியோபதி மருத்துவம் தான். இந்த ஹோமியோபதி மருத்துவத்துல எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. ஹோமியோபதியை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? யாரு? ஹேனிமேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. ஐக்கரக்கோணம் ஹேனிமேன் தான் என்னை எல்லாரும் இங்க கூப்பிடுவாங்க. ஐக்கரக்கோணத்தை ஹனுமான்னு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அசிங்கப்படுத்துறானே. தம்பி, வைத்தியர் மகன் தானே? ஆமா. இப்படி வா. இந்த மாதிரி இடத்துல வந்து தான் நீ கிளாஸ் எடுப்பியா? இல்ல, நான் ஹோமியோவை பத்தி உனக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த சொல்றேன். என்ன? கொஞ்சம் என் கூட வா. உனக்கே தெரியும், ஐக்கரக்கோணத்துல ஒரு நல்ல ஹோமியோ டிஸ்பென்சரி இல்ல. நான் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க போற விஷயத்த கேள்விப்பட்டிருப்பியே. இனி இந்த ஊரோட அடையாளமே இந்துக்கலா மதர் கேர் ஹாஸ்பிட்டல் தான். மாசம் கன்சீவ் ஆகி வர்றவங்க 9ஆம் மாசம் குழந்தைய பெத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போகலாம். 5 ஸ்டார் ரேஞ்ச் ட்ரீட்மெண்ட். அதுக்கு டீனா யார போடலான்னு விசாரிச்சப்ப எல்லாரும் ஒட்டுமொத்தமா சொன்ன பேர் என்ன தெரியுமா? தெரியலையே. தம்பி பேர் என்ன? வேதவியாசன். அதேதான். நல்ல பேர் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச பையன்றதுக்காக சொல்லல சார். இவனுக்குள்ள ஒரு பிசினஸ் மேன் இருக்கான். மண்ணை கூட மருந்துன்னு இவன் வித்துட்டு வந்துடுவான். நான் நேர்லயே பார்த்தேன். அப்படிப்பட்ட புள்ளதான் நமக்கு வேணும். தம்பி, இவன் மண்டையில இருக்கிற களிமண்ணை விற்க முடியுமா? நான் உன்னை பத்தி விசாரிச்சேன். சுகுமாரன் வைத்தியரோட பையங்கிற பேர் தான். சொந்தமா உனக்குன்னு ஒரு சைக்கிள் கூட இல்ல. இல்ல அது இல்ல. என்ன அது இல்ல? இனிமே பாரு. உன் பேர் என்ன சொன்ன? வேதவியாசன். வேதவியாசன். கூடிய சீக்கிரமே நீ இந்த ஐக்கரக்கோணத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக போற. சரி, உன் முடிவை சொல்லு. எனக்கு ஓகே தான். புத்திசாலி புள்ளனா இப்படிதான் இருக்கணும். டீல் ஓகே. அப்புறம் உன் தங்கச்சியோட போக்கு சரியில்லை. அவன் மேல ஒரு கண் இருக்கட்டும். அங்க இங்க சுத்துறதா ஊர்ல பேச்சு அடிபடுது. தப்பு தண்டா நடந்து போச்சுன்னா நாளைக்கு உனக்கு தானே அசிங்கம். பேரு வேதவியாசன். வேதவியாசன். சரி, நான் வரேன். அப்புறம் பார்க்கலாம். வேதவியாசனா? ஆளையும் பேரையும் பாரு. பார்க்கலாம் சார். சரி சரி.
ஹலோ மிஸ்டர் வைத்தியர். ஹாய் மிஸ்ஸஸ் வைத்தி. எல்லா பணத்தையும் ரெடி பண்ணிட்டேன். எவ்ரிதிங் ஓகே. நாம பிளான் பண்ண மாதிரி உங்க லோன் அடைக்க போறோம். மிஸ்டர் சுந்தரம் அதை எடுங்க. எஸ் பாஸ். இந்தாங்க பாஸ். ஃபைல் இல்லடா, கேஷ் எடுறா. இந்தாங்க பாஸ். 1 2 3 4 5. இது உண்மையிலேயே பெரிய உதவி. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. ஆமாங்க. என் மகனுக்கு நல்ல வேலை கொடுத்தீங்க. இப்ப பணமும் கொடுத்து உதவி பண்றீங்க. இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். வேண்டாம், மறக்காதீங்க. அம்மாடி, இது உள்ள வை. ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவும் நான் உங்க மனசுலயே இருக்கணும். என்ன மிஸ்டர் சுந்தரம்? எஸ் பாஸ். உங்க பசங்க நல்லபடியா இருக்கணும் இல்லையா வைத்தி? ஆமா. அவங்களுக்கு பொறுப்பு வரணும். அந்த பொறுப்பு எப்ப வரும்? கொஞ்சம் பயம் இருந்தாதான் வரும். சுந்தரம் அதேடு. இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடுங்க. பத்திரமா? பத்திரமா? இதுல ஒண்ணும் எழுதலையே. ஆமா, ஒண்ணும் எழுதல. blank தான். fill in the blanks எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எந்த பிரச்சனையும் வராது. டோன்ட் வரி, பி ஹாப்பி மிஸ்டர் வைத்தியர். சுந்தரம் ரொம்ப ராசியான பேனா. எக்ஸ்கியூஸ் மீ, சும்மா நிக்கிறதுக்கு கையெழுத்து போடலாமே. அவ எதுக்கு? அண்ணனுங்களுக்கு பொறுப்பு வரணும்ல. அம்மடி. சுந்தரா ஓகே. மிஸ்ஸஸ் வைத்தி, நீங்களும் போடுங்க. இவளும் போடணுமா? வைத்தியரே போடட்டும். ஏற்கனவே சொன்னல, பசங்களுக்கு அப்பதானே பொறுப்பு வரும். கடனை அடைக்கணுங்கிற என்ன வரணும்ல. போடுங்க, போடுங்கோ. எல்லாம் ஓகே. இல்ல இது வேண்டாம், இது போதும். சுந்தரம், வைத்தியருக்கு சந்தோஷம் தானே? இல்லன்னா சொல்லுங்க. எல்லாரும் ஹாப்பி தானே? எந்த பிரச்சனையும் வராது, நல்லபடியா நடக்கும். சுந்தரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க. கம் ஆன். ஓகே பாஸ். என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்ன அண்ணா, அது ஒரு முக்கியமான விஷயம். என்ன முக்கியம்? ஏன் ஆயுர்வேதத்தை மட்டமாவோ ஹோமியோவோ உயர்த்தியும் பேச போற? அதானே, அது எனக்கு வேணாம். நான் அதை பத்தி எல்லாம் பேச போறது இல்ல. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சில முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேன். என்ன விஷயம்? எங்க சொல்லு. நான் புஷ்கரன் சாரை போய் பார்த்தேன். புஷ்கரன் சாரியா? ஆமா. அவரை நீ போய் பாத்தியா? நானா போய் பார்க்கல. அந்த ஆளோட மேனேஜர் என்னை கூட்டிட்டு போனாரு. எதுக்கு? அவர் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க போற விஷயம் உனக்கு தெரியும்ல. அதுல ஒரு ஹோமியோபதி டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஓ, நான் தான் அதுக்கு ஹெட். என்னது நீயா? அந்த ஆள் என்னடா லூசா? ஆனா நான் சொல்றத கேளு. அந்த ஆள் கிட்ட கோடி கணக்குல காசு இருக்கு. அண்ணா, நீ அந்த லாலப்பன் கிட்ட வெட்டியா வேலை பார்க்கறத விட்டுட்டு என் கூட வா. நான் அவர்கிட்ட பேசி உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா, அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காது. நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். மற்ற விஷயங்களை அப்புறமா பேசிக்கலாமே. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நாளைக்கு போய் அவரை பார்க்கறோம். சரி. என்ன, நீ இன்னும் தூங்கலையா? என்ன உம்முன்னு இருக்க? என்னாச்சுமா? எதுவா இருந்தாலும் சொல்லு. நாம தப்பு பண்ணிட்டோமோன்னு ஆனந்தி வருத்தப்படுறா. என்ன தப்பு? அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க கூடாதுன்னு சொல்றா. அதுல என்ன எழுத போறாங்கன்னே தெரியாதே. ஏன்னு தெரியல, அந்த லாலப்பனை பார்த்தாலே அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அவன் அப்படி இப்படி பேசுவானே தவிர ரொம்ப நல்லவன். நம்ம கடனை தீர்க்கறதுக்கு அவன் தானே பண உதவி பண்ணான். பெரியவன் பேர்லயும் அவனுக்கு ஒரு அக்கறை இருக்கு. அவன் சொன்னதை கேட்டல்ல, பசங்க பட்ட கடனை பசங்க தான் அடைக்கணும்னா. அப்புறம் அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டது அதுக்கும் தான் அவன் சொன்னானே, நம்ம பசங்களை பயமுறுத்ததான்னு. என்ன, இதுக்கப்புறம் ஆனந்திக்கு ஒரு வழி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன். உன் தம்பி விஷயத்த சொன்னானா? கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவனை பெரிய ஆளாக போறேன். என்ன சொல்ற? அது நல்ல விஷயம் தானே சார். இந்த ஐக்கரக்கோணத்துல உன் தம்பி நல்ல பேரோடையும் அந்தஸ்தோடையும் வளரும் போது மூத்தவன், உன் பேர் என்ன சொன்ன? சுஸ்ருதன். சுஸ்ரு வேண்டாம், மூத்தவன் அப்படியே கூப்பிடுறேன். நீ வெட்டியா சுத்திக்கிட்டு இருந்தனா எங்க எல்லார் மனசும் கஷ்டப்படும்ல. ஆயுர்வேதத்துக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. புதுசா நான் கட்ட போற ஆஸ்பத்திரியில ஒரு ஆயுர்வேத ஸ்பெஷல் விங்குக்கு பிளான் பண்ணிருக்கேன். அதோட டீன் நீ. என்ன பிரச்சனை இல்லையா? இல்ல சார், அவனுக்கு ஓகே தான். இரு, அத அவன் சொல்லட்டும்.
இதுல எனக்கு ஓகே தான் சார். அது அப்புறம் உங்க அப்பா நடத்துற மாதிரி 5-10 சில்லற வருமானம் வர பொட்டி கடை கிடையாது இது. கோடி கணக்குல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நடத்துற பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யம். காதுல விழுந்துதா? புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு உங்க அப்பனை மாதிரி இருந்தா அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். அப்பா கதையை விடுங்க சார். பாரம்பரியமா கத்துக்கிட்டு தான் அவர் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்களை மாதிரி லோன் எடுத்து படிச்சு வாங்கின டிகிரி சர்டிபிகேட்டும் லைசன்ஸும் அவர்கிட்ட இல்லையே. என்ன சொன்ன? அவர்கிட்ட சர்டிபிகேட்டும் இல்ல, லைசன்ஸும் இல்லையா? டேய் கேட்டியா? அப்ப உங்க அப்பா ஒரு போலி வைத்தியா? ஐயோ அதெல்லாம் இல்ல சார். பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. உங்க விஷயத்தை நாம அப்புறம் பேசுவோம். டேய் மவனே, நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்ப நீங்க கிளம்புங்க, பார்க்கலாம். சரிங்க. வாடா. மேடம், ஹாஸ்பிட்டல் ஓனர் புஷ்கரன் வராரு. வணக்கம் மினிஸ்டர் அம்மா. வணக்கம். புஷ்கரனா, வாங்க உட்காருங்க. உட்காருங்க. இவங்க மெடிக்கல் கவுன்சில் டாக்டர்ஸ். இவங்களும் நானும் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். இந்தாங்க. என்னது மனுவா? நீங்க நோயாளிக்கு கொடுக்கற பில்லை விட இது ரொம்ப பெருசா இருக்கே. படிக்க லேட் ஆகும், நீங்களே சொல்லுங்க. இந்த அங்கீகாரம் இல்லாத கிளினிக்குங்களால எங்களுக்கெல்லாம் பெரிய தலைவலியா போயிடுச்சு. நம்ம ஐக்கரக்கோணத்திலேயே சில வைத்தியர்கள் லைசன்ஸ் இல்லாம சிகிச்சை பண்ணிட்டு இருக்காங்க. லைசன்ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனோ இல்லாதவங்க யாருக்காவது மருந்து மாத்திரை கொடுத்து ஏதாவது ஆயிட்டா அப்புறம் மினிஸ்டர் அம்மா தலை தானே உருளும். ஏற்கனவே சுகாதாரத்துறையை பத்தி பத்திரிகையில கிழின்னு கிழிக்கிறாங்க. சீக்கிரமா ஏதாவது நடவடிக்கை எடுங்க. அப்பாவி மக்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துங்க. டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பா நடக்கிறவங்கள இந்த கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. நிச்சயமா நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். ஒன்று பண்ணுங்க, இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்து பாருங்க. சரி வரங்க. போயிட்டு வரீங்க. என்ன? நீங்க தான் மிஸ்டர் சுகுமாரனா? அது நான் தான். நீங்க யாருன்னு சொல்லலையே. நாங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரோம். நீங்க அன்ஆத்தரைஸ்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. நாங்க இங்க சர்ச் பண்ணணும். எங்க கூட கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். காலங்காலமா இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நீங்க இப்ப வந்து சோதனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. இதெல்லாம் செய்யறதுக்கு லைசென்ஸ் இருக்கா? நான் தான் சொன்னேன்னு, இது பாரம்பரியமா செஞ்சுக்கிட்டு வர வைத்தியம். அதுக்கு நீங்க கேட்கற இந்த விஷயம்லாம் அவசியம் இல்லை. எது எப்படியோ உங்க கடமைக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். நீங்க என்ன சோதனை பண்ணணுமோ போய் பண்ணிக்கங்க. பார்த்துக்கிட்டே இரு, உங்க அப்பா அரெஸ்ட் ஆக போறாரு. அதுக்கப்புறம் அங்க வந்துதான் நீ குப்பை கொட்டணும். இன்னியோட உங்க வியாபாரத்தை இழுத்து மூடுற. அப்புறம் ஆணவம், அகங்காரம் எல்லாத்தையும் அங்க வச்சு அடக்குற. மரியாதையா வழியை விடு. ஓடி போ. எவ்வளவு தூரம் போறேன்னு பாக்குறேன். டாடி, என்னாச்சுப்பா? நாம பிளான் பண்ண மாதிரி எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. வைத்தியர் இப்ப அரெஸ்ட் ஆகிறது கன்ஃபார்ம். பிரமாதம். உன் டேடியோட பேரை காப்பாத்திட்ட. அந்த சுகுமாரன் இனி எந்த ஊர்லயும் வைத்தியமே பார்க்க கூடாது. அவன் நடுத்தெருவுல நிக்கணும். டேய் மைக் எடுத்துக்கிட்டேடா. மணி கேமரா ஆன் பண்ணிக்கடா. ஓகே, சீக்கிரம் சீக்கிரம் வாங்கப்பா. நில்லுங்க சார், வழி விடுங்க, கவர் பண்ணணும். கண்டிப்பா கவர் பண்ண தான் போறீங்க. அநியாயத்தை ஜனங்க தெரிஞ்சுக்கணும்.
கேமராஸை ரெடியா வச்சுக்கோங்க. இந்த போலி வைத்தியரை அடிச்சு இழுத்துட்டு போகும்போது அத்தனை சேனல்ஸ்லயும் அது ரிலே ஆகணும். இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ்ல சுகுமாரனோட பேரு சந்தி சிரிக்கணும். இவன மாதிரி போலி வைத்தியனுங்க இத பார்த்து அலறணும். நாம இப்ப இருக்கிறது பத்மஸ்ரீ விருது வாங்கின பாரம்பரிய வைத்தியரான சுகுமாரன் ஐயாவோட வீட்டுல. நம்ம ஊரை சேர்ந்தவருக்கு பத்மஸ்ரீ விருது கிடைச்சது நம்ம எல்லாருக்குமே பெருமை. ஐயா என்ன சொல்றாருன்னு கேட்போம். இந்த விருது கிடைச்சதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது இந்த அங்கீகாரம் எனக்கு மட்டும் கிடைச்சதா நான் நினைக்கவே இல்லை. என்ன மாதிரி இருக்கிற எல்லா வைத்தியர்களுக்கும் இந்த அங்கீகாரத்தை நான் சமர்ப்பிக்கிறேன். ஆயுர் காமேய மானேனா தர்மார்த்த சுக சாதகம் ஆயுர்வேதோபதேசேஷு விதேய பரமார்த்தனம். ஆயுர்வேதம் நோய் வந்த பிறகு குணப்படுத்துறது மாத்திரம் இல்லை, நோயே வராத அளவுக்கு தடுக்கிற சக்தியும் அதுக்கு இருக்கு. இந்த மனிதர்களும் இயற்கையும் இருக்கிற வரைக்கும் ஆயுர்வேதமும் இருக்கும். என்ன மாதிரி வைத்தியர்களும் இருப்பாங்க. என்னமோ போங்கப்பா. கொஞ்சம் காபி கொட்டையும் இலத்தழையும் அரைச்சு உருண்டையாக்கி ஊர் மக்களுக்கு கொடுத்து உங்க அப்பா எப்படியோ பத்மஸ்ரீ அவார்டு வாங்கிட்டாரு. ஊர்ல இருக்கிறவெல்லாம் அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறான். ராக்கெட் விட்டா மாதிரி உங்க அப்பாவுக்கு மார்க்கெட் ஏறிடுச்சு. இனி நாம போனி ஆக மாட்டோம். பத்மஸ்ரீ சுகுமாரன் வைத்தியர். பத்மஸ்ரீ பட்டம் எவ்வளவு பெரிய விஷயம். இதை கிடைச்சதை கொண்டாடுறதுக்கு பாயசம் வைக்க கூட சம்மதிக்கல. அட அது அவர் பெருசா மதிக்கவே இல்லை தெரியுமா? அதான பிரச்சனையே. உங்க அப்பனுக்கு விருது கிடைச்சு என்னடா பிரயோஜனம்? 4 பேருக்கு தெரிய வேண்டாம். உதாரணத்துக்கு எனக்கு மட்டும் இந்த பத்மஸ்ரீ கிடைச்சிருந்தா ஐக்கரக்கோணம் மட்டும் இல்ல ஐநா சபை வரைக்கும் என்னோட ஃபிளக்ஸ் அடிச்சு தூக்கி இருப்பேன். தெரியும்ல, பத்மஸ்ரீ லாலப்பண்ண அடிச்சு விட்டுருப்பேன். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் ஐயாவோட ஃபேஸ் தான். டேய் வாழ கத்துக்குங்கடா. சரி, உங்க அப்பா தான் இப்படி இருக்காரு, உங்களுக்காவது பிழைக்க தெரிய வேண்டாம்? அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன். என்ன வழி? உங்க பூர்வீக சொத்தான அந்த வீட்டை வாங்க ஏகப்பட்ட பேர் ரெடியா இருக்கா. நாம அந்த வீட்டை வித்துட்டு அதுல வர பணத்துல செட்டில் ஆயிட்டா என்னங்கிற. என்னது வீட்டை விற்கணுமா? அதுக்கு அப்பா ஒத்துக்கணுமே. அடச்சே, இவன் என்னடா முட்டா பயலா இருக்கா. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உங்க அப்பா, உங்க அம்மா, உன் தங்கச்சி கையெழுத்து போட்ட ஒரு டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு. அதுல நீங்க 2 பேரும் கையெழுத்து போட்டீங்கன்னா அந்த வீட்டை வித்து காசாக்கிடலாம். இவ்வளோ பெரிய கடனை தலையில சுமந்துக்கிட்டு உங்க அப்பா ஏன் கஷ்டப்படுறாருன்னு எனக்கு புரியல. அப்பா இதை யோசிக்கவே மாட்டேங்கிறாரு. உண்மையை சொல்லணும்னா இப்ப அவர் எங்களுக்கு பாரமா தான் இருக்காரு. இந்த பணம் வந்துருச்சுன்னா கடனை அடிச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம்ல. ஒரு நல்ல இடமா பார்த்து உங்க தங்கச்சிக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிடலாம். பசங்களா வந்து சொல்லுங்க, நாம அந்த வீட்டை வித்துடலாம்ல. அப்போ இந்த விஷயத்தை அப்பா கிட்ட யார் சொல்றது? அத பத்தி யோசிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம இந்த டீலை நான் முடிச்சு கொடுக்குறேன். அப்புறம் இந்த விஷயம் சுந்தரத்துக்கு தெரிய வேண்டாம். அவன் இதுலயும் கமிஷன் அடிப்பான். அப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல. நீங்க 2 பேரும் கையெழுத்து போடுறீங்க, நான் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு விடுறேன். ஓகே? சரி, மாப்பிள்ளை எப்படி? ரொம்ப நல்ல பையன்பா. நம்ம குடும்பத்துக்கு எல்லா வகையிலும் ஏத்தவன். அவங்க அப்பா பெரிய பிசினஸ்மேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் MBA படிச்சோம். அது மட்டும் இல்லாம என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. எல்லாத்துக்கும் மேல இந்துவுக்கும் அவனை நல்லா தெரியும். அவளுக்கு தெரிஞ்சானா தெரியாட்டேனே. நம்ம மேனேஜர் ஏற்கனவே சொன்னான், வைத்தியரோட மூத்த மகனும் அவளும் காதலிச்சுக்கிட்டு இருக்காங்களா. நானும் அந்த கன்றாவியை கேள்விப்பட்டேன். நமக்கு தெரியாம அடிக்கடி சந்திச்சு பேசுறாங்க. அந்த அயோக்கிய பயல நம்ம ஆளுங்களை வச்சு இருந்த இடம் தெரியாம முடிச்சு விட்டுரு. சரி, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். இதுக்கு மேல அவ கல்யாணத்தை தள்ளி போட வேணாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை முறைப்படி வர சொல்லு. பேசாம இருந்தா எப்படி? நீங்க என்ன சொல்றீங்களோ செய்யலாம். எனக்கு எதுவுமே புரியல. நீ என்ன சொல்ல வர? அப்படி கேளுங்க, தெளிவா சொல்றேன். நல்லா கேட்டுங்க. உங்க பசங்களுக்கு நீங்க பாரமா இருக்கீங்க, அதான் உண்மை. என்னது பாரமா இருக்கேன்னா? என் பசங்களுக்கு நான் பாரமா இருக்கேனா? அது சரி, இந்த விஷயத்தை உங்க பசங்க சொல்லாம நானே வந்து உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இன்னும் அவனுங்க சொன்னதெல்லாம் கேட்டீங்கன்னா நாண்டுகிட்டு செத்துருவீங்க. வயசுக்கு வந்த பொண்ணை வேலைக்கு அனுப்பி அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. போதும். என் பசங்க இப்படி நினைப்பாங்க நான் யோசிக்கல. யோசிக்கணும். உங்க பசங்களை பத்தியும் அவங்க எதிர்காலத்தை பத்தியும் அவங்க கல்யாணத்தை பத்தியும் நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் காட்டு மேட்ல அலைஞ்சுக்கிட்டு கஷாயத்தை கலக்கிட்டு காலத்தை கழிச்சிட்டீங்க. மூத்தவன் பரவாயில்ல, என்னோட ஸ்பா சென்டர்ல இருக்கான். அங்க மசாஜ் அது இதுன்னு நிறைய பணம் பாக்குறான். அவனுக்கு அதான் பிடிச்சிருக்கு, தெரியும்ல. போதும்.
இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த இத்து போன வீட்டையும் இந்த காட்டு மேட்டையும் யாருக்காவது வித்துட்டு அவங்கள நிம்மதியா வாழ விடுங்க. என் பசங்க அப்படியே சொன்னாங்க. பசங்க என்ன சொன்னாங்கன்னு அவங்க சொன்ன மாதிரியே சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. வெரி பேட். சரி, நம்ம கதைக்கு வருவோம். என் பணத்தை எப்ப தருவீங்க? இல்ல, அது மெதுவா தந்தா போதும்னு தானே நீ சொன்ன. அது அப்ப சொன்ன. இப்ப எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எப்படி வசதி? இல்ல, நான் அது எப்படி சரி, உங்களுக்கும் தெரியணுமேனு ஒரு விஷயம் சொல்றேன். அன்னைக்கு நீங்க கையெழுத்து போட்ட பத்திரத்துல உங்க பசங்களும் கையெழுத்து போட்டிருக்காங்க. பணத்தை ஏற்பாடு பண்ண முடியலன்னா இந்த பழைய வீட்டை யாருக்காவது வித்து ஏன் பணத்தை நான் எடுத்துக்குவேன். மீதி பணத்தை திண்ணையில வச்சிருவேன். உங்க பொண்டாட்டியோ உங்க பசங்களோ நீங்களோ யார் வேணா எடுத்துக்கலாம். நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்க. இதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகு. இவங்க ஒவ்வொருத்தரும் பிறந்தப்போ நான் முதல்ல கையில் வாங்கும்போது நான் பெருசாக எதுவும் ஆசைப்படலை. நல்ல மனுஷங்களா, நல்ல பண்புள்ளவங்களா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இதோ இந்த தோட்டத்தில் நான் நட்டு வச்ச செடிங்களுக்கு நடுவில் நீங்கள் ஓடி விளையாடும்போது அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். இல்லை, அந்த சந்தோஷத்தோடு தான் நான் உங்களை எல்லாம் வளர்த்தேன். இவங்க பெரிய பதவியில் இல்லைன்னாலும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லவங்களா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏங்க என்னென்னமோ பேசுறீங்க? இவங்களோட ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு ஒரு அப்பங்கிற முறையில் என்னால் முடியல. இருந்தாலும் அவங்களோட சுதந்திரத்தில் நான் என்னைக்கு தலையிட்டதில்லை. அவங்களோட ஆசைக்கு எதிராக நான் இருந்ததில்லை. இருந்திருக்கேனா? இல்ல. அதனாலதான் இவங்களால ஏற்பட்ட கடன் அடைக்கிறதுக்கு இந்த வீட்டை அடமானமா வைக்கிறதுக்கு நான் முழு மனசோட சம்மதிச்சேன். ஆனா நான் இப்ப என் பசங்களுக்கு பாரமாயிட்டேன். என்னங்க சொல்றீங்க? நம்ம பசங்க அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. பின்ன நீங்க மனசு குழம்பி போயிருக்கீங்க. தேவையில்லாம இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்க. போதும். ஒவ்வொரு தடவையும் நான் இவங்களை திருத்தணும்னு நினைக்கும் போது நீதான் தடுத்திருக்க. பசங்க மேல பாசம் காட்டினா மட்டும் பத்தாது. அவங்க தப்பு பண்ணா அதை சொல்லி காட்டி அவங்கள திருத்துறதும் பெத்தவளோட கடமை. தப்பு பண்ணோமா? நீங்க என்ன சொல்றீங்க? வேண்டாம், ஒன்னும் பேசாத. எனக்கெல்லாம் தெரியும். பீஷ்மர் மாதிரி என்னோட விதியை என்னால் தீர்மானிக்க முடியாது. அந்த கடவுள் என்ன நினைச்சிருக்காரோ அதுபடிதான் நடக்கும். என் பசங்களுக்கு நான் பாரமானதுக்கு அப்புறம் எனக்கு சொந்தமில்லாத இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்லை. நீங்கெல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் விளையாடின இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடுறேன். வைரமணியாய் நெஞ்சில் ஒளி வீசும் பாசத்தின் தீபம் என் தந்தை. புன்னகையோடு
என் துன்பம் பறந்தோட ஆறுதல் சொல்லும் என் தந்தை, ஆறுதல் சொல்லும் என் தந்தை. என்னை நான் அறிய கண்ணாடியாய் எந்தன் முன்னே நின்ற தந்தை, மௌன மொழியாலே எல்லாம் சொல்கின்ற என் அன்பு தோழன் என் தந்தை. என் செல்ல பெயரினில் தேன் குழைத்தே மெல்ல துயிலெழுப்பும் அன்பு தந்தை, அறிவென்னும் அட்சய பாத்திரம் தந்தென்னை சான்றோனாக்கிய என் தந்தை. தூங்கிடும் போது எந்தன் கேசம் தனை ஆசையுடன் கோதும் தந்தை, மேயுருகும் மெழுகு திரியன வாழும் தியாகச் சுடர் எந்தன் தந்தை. ஆனந்தி, ஹரி, நீ டென்ஷன் ஆக வேண்டாம். அப்பா என் கூட தான் இருக்காரு. ஏய் வாங்கப்பா வாங்க. வைத்தியரே, ஐயா, ஐயா, சீக்கிரம் வாங்க. பாஸ் பாஸ் பாஸ், ஐயோ தெய்வமே, பாஸ் வைத்தியர் வந்துருவாரு, கொஞ்சம் இழுத்து பிடிங்க. பாஸ் என்னாச்சு? என்ன பிரச்சனை? பாஸுக்கு திடீர்னு நெஞ்சு வலி, வைத்தியரை வர சொல்லுங்கம்மா. அது அவர் இங்க இல்ல. பாஸ் நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பெரியண்ணா, ஐயோ இவனா, இவன் கதையை முடிச்சிருவானே. என்னன்னு பாரு. சுந்தரம், முதலாளிக்கு என்னாச்சு? திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு கீழே விழுந்துட்டாரு. கமிஷன் காசு கேட்டது ஒரு குத்தமாயா? பல்ச பார்த்து பக்குவமா காப்பாத்திரு. வேண்டாம், வைத்தியரை வர சொல்லுங்க. சீக்கிரம் வர சொல்லுங்கயா. ஹோமியோபதி ட்ரை பண்ணி பார்ப்போம். வர வரைக்கும் கொஞ்சம் இழுத்து புடிங்க பாஸ். மருந்து பாட்டில் எங்க வச்சேனே? இருங்க வந்துடுறேன். பாஸ் வைத்தியர் வந்துட்டாரு, உங்களுக்கு ஆயுசு கேட்டு. என்னாச்சு? வைத்தியர சீக்கிரம் என்னன்னு பாருங்க. ஏதோ விஷம் ஏறின மாதிரி இருக்கு. உங்க மருந்து நீங்களே மாத்தி குடிச்சிட்டீங்களா? வைத்தியரே, நான் சாவ கூடாது, என்ன எப்படியாவது காப்பாத்து. இரு அதுக்கு நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நான் இந்த தோட்டத்துல இருந்து கொஞ்சம் மூலிகை எடுக்கணும். இந்த இடம் இப்போ உனக்கு தானே சொந்தம், அதுக்கு அனுமதிப்பியா? சரி சரி சரி, இரு இரு இரு, இதோ வர பாத்து. பாஸ் எதுவும் இல்ல, தைரியமா இருக்கு பாஸ். வாங்க வைத்தியர, வாங்க. கொஞ்சம் 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 வாய் தர வாய் தர. மெது 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 எழுதுரு. இனி ஒன்றும் ஆகாது. முழுசா முழுசா எழுது, எல்லாத்தையும் எழுது. போட்டு போட்டு. இனி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, கவலைப்படாத. ஆனால் மறுபடியும் உடம்பு பழைய நிலைமைக்கு தெம்பா வரணும்னா நீ நல்ல ஓய்வு எடுக்கணும். யாராவது உள்ள போய் அலமாரிக்கு மேலே இருக்கிற அந்த சிவப்பு கலர் பாட்டில் எடுத்துட்டு வாங்க. போய் எடுத்துட்டு வாமா. லாலப்பா, இந்த தோட்டத்தில் எல்லா நோய்களுக்கும் தேவையான மூலிகை செடிகள் இருக்கு. காலங்காலமா நான் நட்டு வளர்த்த என்னோட சொத்து. நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். மூலிகை செடிகளை என்னைக்கு அழிச்சிடாத. என்ன மன்னிச்சிருக்க வைத்தியர், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். இந்த வீட்டையும் தோட்டத்தையும் மறுபடியும் கொடுக்க முடியாத நிலைமையில இருக்க. என்ன மன்னிச்சிருக்க.
எனக்கு இருந்த பணத்தாசையில இந்த வீட்டையும் தோட்டத்தையும் ஒருத்தருக்கு விக்கிறேன்னு சொல்லி அட்வான்ஸையும் வாங்கிட்டேன் வைத்தியரே. தப்பு பண்ணிட்டேன் வைத்தியரே, என்ன மன்னிச்சிருங்க. இந்த இத தினமும் 3 வேளைன்னு ஒரு வாரத்துக்கு விடாம சாப்பிடணும். அந்த ஒரு வாரத்துக்கு கறி மீன் சாப்பிடக்கூடாது. எல்லாம் சரியா போயிடும். அப்புறம் துணையா இருக்கிற ஆளு தான் நோயாளிக்கு நல்ல தைரியம் சொல்லணும். கவனமா பாத்துக்கணும். சரிங்க பாஸ், ஒன்னும் இல்ல, இதோ மருந்து இருக்கு, அதுக்கும் மேல நான் இருக்கேன். சரி, நான் அப்படியே கிளம்புறேன். அப்பா 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 கொஞ்சம் நில்லுங்கப்பா. எதுக்காகப்பா எங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? நாங்க என்னப்பா தப்பு பண்ணோம்? எங்களை விட்டுட்டு போகாதீங்கப்பா, எங்களோடவே இருங்கப்பா. அப்பா கவலைப்படாத, அவர் திரும்பி வருவார். ஹரி வா. நீங்க கூப்பிட்டா கண்டிப்பா அப்பா வருவாரு. கூப்பிடுங்க. அவர் நான் கூப்பிட்டா நிச்சயம் வரமாட்டாரு. ஆனா நீ வேணா போய் கூப்பிட்டு பாரு. சரி, நான் போறேன். என்னாச்சு? அப்பாவை பாத்தியா? இல்ல ஆனந்தி, அது தம்பி அங்க இருக்கானா? அவன் இங்க இல்லையே. நான் இங்க பூட்டி கிடக்கிற மில்ல இருக்கேன். அங்க என்ன ஒரே சத்தம்? ஆனந்தி, அது வந்து பெரியண்ணே, என்னாச்சு? ஹலோ ஹரி,
ஓஹோ, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா சார், அந்த பூட்டி கிடக்கிற குடோன்ல தான் அவங்க அடைச்சு வச்சிருந்தாங்க. உங்க இன்ஃபர்மேஷனை வச்சு பார்க்கும்போது இதை பண்றவங்க சாதாரண ஆளுங்களா எனக்கு தெரியல. அவங்க குழந்தைகளை கடத்துற கும்பல்னு நினைக்கிறேன் சார். நம்ம ஊர்ல நடக்கிற மேன் மிஸ்ஸிங் கேஸ்க்கெல்லாம் நீங்க கொடுக்குற க்ளூ ஒரு நல்ல தீர்வா இருக்கலாம். சார், இப்படி ஒரு சம்பவம் இனிமே நடக்கக்கூடாது. யூ டோன்ட் வரி, நிச்சயமா ஆக்ஷன் எடுக்கிறேன். செலக்ஷன் ரொம்ப பிரமாதம். நியூ ஜெனரேஷன், நல்ல ஃப்ரீக்கான பையன். எங்க பொண்ணுக்கு பொருத்தமானவன். பையனுக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு. இதுக்கு மேல எதுக்கு தள்ளி போடணும்? நீ என்ன சொல்ற? சூட்டோட சூடா முடிச்சிருவான். அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு, அந்த கவலை இன்னைக்கும் அவன் முகத்துல இருக்கு. இனிமே அந்த கவலை வராம நாங்க பாத்துக்கிறோம். சந்தோஷம். இன்னொரு முக்கியமான விஷயம், என் அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்தணும். அப்படி ஒரு கல்யாணத்தை யாரும் பார்த்திருக்க கூடாது. செஞ்சுட்டா போச்சு. இவன் ரொம்ப அவசரப்படுறான். கல்யாணம் வரைக்கும் பொறுக்க மாட்டான். விட்டா பொண்ணு இப்பவே கூட்டிட்டு வந்துருவான் போல. பொண்ணுகிட்ட ஏதாவது தனியா பேசணும்னா போய் பேசிட்டு வாடா. வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பெரியவங்களோட முடிவு. எனக்கும் ஓகே தான். அப்போ வர சித்திரையிலேயே நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவான். என்ன சம்மதமா? சம்மதம் எல்லாம் கேட்கணுமா? எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரி, நல்லபடியா நடக்கும். அப்ப எல்லா ஏற்பாடையும் கவனிக்கிறேன். சரிப்பா. வாங்க 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 சார். நம்ம ஊர் டிஎஸ்பி, என் ஃப்ரெண்டு. ஹலோ சார். என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். இவர் தான் என் மாப்பிள்ளை. ஹலோ சார். இதுக்கு முன்னாடி ஒன்னு எங்கேயோ பார்த்துருக்கேனே. நீ ஸ்டேஷனுக்கு வந்திருக்கியா? ஸ்டேஷனுக்கா? இல்லையே. எங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கே சவாலா இருந்த கேஸை ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ இப்பதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுல உங்களோட உதவி எங்களுக்கு வேணும். கண்டிப்பா பண்ணிடுறேன். இவங்களை அனுப்பிட்டு வந்துடுறேன். இவங்களும் இருக்கட்டும், இவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சதீஷ் சார். சசி, அவனை இங்க கூட்டிட்டு வா. கீழே இறங்கடா. நீங்க அவனை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. இந்த ஊர்க்காரன் தான். எங்களை மாதிரி யூனிஃபார்ம் போடல, ஆனா போலீஸ்காரன். போலீஸா? சுதாகரன், ஐக்கரக்கோணத்தோட போலீஸ். ஓஹோ. யாராவது நெருக்கமா இருக்கிறத பார்த்துட்டான்னா இவன் கை தானா மொபைலுக்கு போகும், போட்டோ எடுக்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஐயா ஒரு காரியம் பண்ணாரு. சசி, அது என்னன்னு சொல்லுங்க சார். நானும் என் ஒய்ஃபும் பீச்ல இருக்கும்போது இவங்க வந்தான். இந்த கடற்கரையை பார்க்கும்போது என்னங்க அங்க பாருங்க,
அவன் மொபைல்ல நம்மள வீடியோ எடுக்கிறான். ஏய் நில்றா நில்றான்றல்ல. சார் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. போட்டோவா எடுக்கற? ஏண்டா தனியா இருக்கறவங்கள வீடியோ எடுக்கற? வாடா. சார் வேணாம் சார். தனக்கு கிடைக்காதது மத்தவனுக்கு கிடைக்கும்போது உண்டாகக்கூடிய ஒரு வெறி. அந்த வெறி தான் இவனை சைக்கோத்தனமான செயலை செய்ய வச்சிருக்கு. அன்னைக்கு இவன் செஞ்ச அந்த காரியத்தினால எங்களுக்கு கிடைச்சது வேற ஒரு க்ளூ. சார் இந்த மொபைல்ல அவ்வளவா கிளாரிட்டி பத்தாது. நாம இப்ப அந்த ஆளை நேர்ல பார்க்கலாமா? சார் சார் என்ன அடிக்காதீங்க சார். இந்த ஆளு உங்களுக்கு தெரியுதா? என்ன சார் மலைச்சு போய் நிக்கிறீங்க? இல்ல அது வந்து நீங்க சொல்ல வேண்டாம், இவன் சொல்லுவான். சொல்டா, எல்லாரும் கேட்கட்டும். சொல்லுடா. முதலாளி முதலாளி நீங்க தானே குழந்தைகளை கடத்த சொன்னீங்க. ஹை பாலே. ஆமா வா. வாய மூடு. வா உள்ள வா. வண்டியேறா. பொண்ணு இவன் மகா நடிகன். ஸ்டேஷன்ல அன்னைக்கு என்னமா நடிச்சான் தெரியுமா? இவனால டேய் ஹரி இங்க வா. இந்த நல்ல பையனை நான் சந்தேகப்பட்டுட்டேன். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஐயோ சார், இவன் சொல்றதெல்லாம் அப்பட்டமான போய். இவனை பார்த்தாலே தெரியல இவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்போ உனக்கு சம்பந்தம் இருக்க இன்னொரு ஆளை காட்டவா? போலீஸ்காரனா உங்க இஷ்டத்துக்கு எதை வேணா பண்ணுவீங்களா? என் தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட் நடக்குது, பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க. டேய் நீ அடங்குடா, ரொம்ப துள்ளாத. இவன் சொல்றதை கேட்டுட்டு அப்புறமா பேசிக்கலாம். சொல்றா, எங்க கிட்ட சொன்ன விஷயத்த ஒண்ணு விடாம சொல்லு. சொல்றியா இல்ல சொல்ல வைக்கட்டா? முதலாளி இவங்க அடி தாங்க முடியாம எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்களை பத்தின எல்லா உண்மைகளையும் நான் இவங்க கிட்ட சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. என்ன புஷ்கரன் சார், நீங்க கவலைப்பட வேணாம். இதெல்லாம் நாங்க ரொம்ப நாளா பண்ற வேலை தெரியுமா? அண்ணாச்சி, எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். இது ஹாஸ்பிட்டல் ரியல் எஸ்டேட் பிசினஸ் மாதிரி இல்ல, ரொம்ப ரிஸ்க் அண்ணாச்சி. என்ன சார் சொல்றீங்க? நீங்க இந்த 5 வருஷம் ஹாஸ்பிட்டல் பிசினஸ் பண்ணி கிடைக்கிற காசு வெறும் 5 நாள்ல உங்க கையில வந்து சேரும். ஒரு குழந்தைக்கு 50 லட்சம், ரேர் பிளட் குரூப்பா இருந்தா 1 கோடி வரைக்கும் கிடைக்கும். 1 கோடியா? உங்க மேனேஜர் கிட்டயும் பையன் சரத்துக்கிட்டயும் ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு. எவ்வளோ ஒருத்தங்க இருக்கா, அவன் ரசாலி மாதிரி சைலண்டா தூக்கிடுவான். நீங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம். உங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து போற குழந்தைகளோட பிளட் குரூப், அட்ரஸ் இது 2 கலெக்ட் பண்ணி கொடுங்க. அத கொடுத்துறேன். அது மட்டும் போதும்ல? இல்ல சார், இன்னொரு விஷயம் கூட இருக்கு. நம்ம ஆளு கிட்னாப் பண்ண போற குழந்தைகளை யாருக்கும் தெரியாம சேஃபா வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு இங்க நிறைய இடம் இருக்கு, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த பார்டர் வரைக்கும் தான் உங்க ரிஸ்க், அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். உங்க அக்கவுண்ட்ல காசு வந்து சேரும்போது எல்லா கவலையும் போயிடும். முதலாளி பார்ட்டி கன் பார்ட்டி ஒரு பிரச்சனையும் இல்ல, சேஃப். புஷ்கரன் சார், இதெல்லாம் ஒரு ஜுபி மேட்ரு. கேரளாவுல குழந்தைங்களை கிட்னாப் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா கேரளாவுல பேரண்ட்ஸ் ரொம்ப கேர்லெஸ். நம்ம ரகசியங்கள் எல்லாம் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. ஏய், டாடியை பத்தி பொய்யா சொல்ற? டாடி, மினிஸ்டரை கூப்பிடுங்க. ஏடா, போலீஸ்காரனே மிரட்டுற நீ? சார் ரவி, என்னடா பாத்துட்டு இருக்க? போடா. உனக்கு வேற தனியா சொன்னமா? அஞ்சி ஒகரையும் பாரு. நிக்கிறான் பாரு, மாலா மாடு மாதிரி. சார், நீ ஒரு கழுகுடா.
பச்சை குழந்தைங்களை கூட மனசாட்சியே இல்லாம கடத்திக்கிட்டு போய் வித்து தின்ற மனுஷ ரூபத்துல இருக்கிற பொணந்தின்னி கழுகு. உன்ன மாதிரி ஆபத்தானவங்க இனிமே இந்த ஊர்ல இருக்க கூடாது. நட. அம்மாடி அம்மாடி அழுது நடிச்சதெல்லாம் போதும், வண்டியில ஏறு. ஏறு. போடா உள்ள. வைத்தியரையா, என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை. உங்களை ஒருத்தர் பார்க்க வந்திருக்காரு. இப்போ வேண்டாம் ஐயா. யாரையும் பார்க்கவோ வைத்தியம் பண்ணவோ உண்டான மனநிலையில் நான் இல்லை. வேற யாரையாவது வைத்தியரை போய் பார்க்க சொல்லு. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் இருந்துக்கலாம். இப்போ என் கூட வாங்க. ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை பார்க்கணுங்கிறதுக்காகவே ஒருத்தர் வந்திருக்காரு. தயவு செஞ்சு வாங்க. வாங்க வைத்தியரே. மனோகரனா, என்ன திடீர்னு? முக்கியமா ஏதாவது? ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக. ஆனா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான வைத்தியர் நான் தான். வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான். அதுக்காக யாராவது வீட்டை விட்டு வருவாங்களா? வீடா? அந்த வீடு இப்போ என்னோடது இல்லை. அது இப்போ வேற ஒருத்தருக்கு சொந்தமாயிடுச்சு. கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னு தான் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன். இப்போ வாங்கினவங்க அங்கே வந்து என் பொண்டாட்டி பிள்ளைங்களை வெளியே போக சொன்னா நான் அவங்கள கூட்டிட்டு எங்க போவேன்? வாழ்க்கைன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தானே செய்யும். பாரம்பரியமா நீங்க வாழ்ந்துட்டு வந்த அந்த வீடு, கண்ணும் கருத்துமா குழந்தை மாதிரி பார்த்து பார்த்து வளர்த்த அந்த மூலிகை தோட்டம், இதெல்லாம் விட்டுட்டு உங்களால போக முடியுமா? வேற வழி இல்லைன்னா போய் தானே ஆகணும். நடந்த விஷயத்தை எல்லாம் ஹரி என்கிட்ட சொன்னான். அதை கேள்விப்பட்ட உடனே உங்க வீட்டை வாங்கின பெரிய மனுஷனை நான் நேர்ல போய் பார்த்தேன். ஒரு பக்கா ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேன். நான் அதிக விலை கொடுக்குறேன்னு சொன்னதும் வீட்டை கொடுத்துட்டாரு. இந்தாங்க பத்திரம். வைத்தியரே, என்ன மாதிரி உங்ககிட்ட அடைக்கலம் தேடி இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு அங்க கண்டிப்பா நீங்க இருக்கணும். இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. வைத்தியரே, நீங்க தயாரிக்கிற மூலிகை மருந்து மாதிரி களங்கம் இல்லாதது உங்க மனசு. உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் இந்த காலத்துல மரியாதையே இல்ல. அடுத்தவன் உழைப்ப சுரண்டி திங்கலான்னு நினைக்கிறவன் மனசுல மனிதாபிமானமோ கருணையோ இருக்காது. சந்தர்ப்பத்தை சாதகமாக்கி அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கலான்னு நினைக்கிற அசிங்கமான எண்ணம் தான் மனசு முழுக்க இருக்கும். உங்களை மாதிரி நல்லவங்க இனியும் ஏமாறக்கூடாது. எங்க அப்பாவோட வைத்திய பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கும் நான் கொண்டு போய் சேர்ப்பேன்னு உங்க மகன் ஹரிக்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது. என் மனசுல பட்டதை உங்ககிட்ட சொல்றேன். அது வா ஹரி. ஹரி ரொம்ப நல்ல பையன். ஆனந்திய இவனுக்கு கட்டி கொடுக்க உங்களுக்கு சம்மதமா? மாதவி,
வா இந்த வரேங்க. இந்த இதை நல்லா காய வை, அப்படியே சரி கழுவி விடுங்க, விடு. நான் பாத்துக்கிறேன். என்னங்க? டேய் அங்க பார், அவன் பெரிய பிள்ளை என்ன பண்றான்னு. பொண்டாட்டி வந்தது எப்படி மாறிட்டான் பாத்தீங்களா? அம்மாடி ஆனந்தி, ஹரி எங்கம்மா? தெரியல. இங்க இருக்க. அதோ வராரு. வா ஹரி. நீங்க இருக்கும்போது அவன் எங்க போறான்? சும்மா டேய் பெரியவனே, வா, வேலையை அப்புறம் பாத்துக்கலாம். நீ வாமா. வா போங்க. எங்க வேத வியாச? அதோ சின்ன அப்பா, இவ 200 கிலோமீட்டர் சைக்கிள் ரேஸ்ல கப்பு வின் பண்ணவ. இவளுக்கு கால் ஏதோ வலிக்குதான், அதுக்கு மருந்து இருந்தா கொடுங்களேன். மாதவி, அவன் மருந்து வாங்க வந்த மாதிரியா தெரியுது. ரெண்டு பேரும் இங்க வாங்க. கூட்டிட்டு வாடா. வா. அம்மா, அவங்களும் நம்ம செட்டு தான்.